எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். எஸ், ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டர் நம்ம படிக்க போறோம். ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாப்டர். ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து 5 to 7 questions உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். 5 to 7 questions அப்படிங்கிறது reproduction and reproductive health ரெண்டு சாப்டர் சேர்த்தி. பட் இந்த ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்தா மினிமம் 3 question, மேக்ஸிமம் 5 questions வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரைட், இது வந்து நான் சொல்றது ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Alright, so yes, welcome once again, welcome everybody and good evening Malini, good evening Darshini, good evening Ajay, very good evening everybody. எல்லாருக்கும் வணக்கம் and let's get started. ஓகே, சரி, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது கெமிக்கல் கோஆர்டினேஷன் இல்லையா? கெமிக்கல் கோஆர்டினேஷன். இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ரைட், மேரத்தான் அப்படின்னு போட்டிருக்கு, பட் மேரத்தான் எந்த சாப்டர் அப்படின்னு மேரத்தான் போட கிடையாது. என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிப்போம். இதுல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கேமிட்டோஜெனசிஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட், பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன், இது எல்லாமே படிப்போம். குட் ஈவினிங் அஜய், குட் ஈவினிங் கிருத்தி, வெரி குட் ஈவினிங். சக்சஸ்ஃபுல் மைண்ட் செட், ஹாய் சபரீஷ், வெரி குட் ஈவினிங். இது எல்லாமே நம்ம படிக்க போறோம் இல்லையா? ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இது பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்ஷன். ஓகே ஃபைன். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? Reproduction அப்படின்னா என்ன? Reproduction means producing offsprings. கரெக்டா? Producing offsprings. Producing offsprings, right? அந்த offspring either எப்படி இருக்கலாம்? சிமிலரா. குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங். இந்த offspring either என்ன இருக்கலாம்? சிமிலரா இருக்கலாம். சிமிலர். இந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கலாம்? either similar to the parent, சிமிலரா இருக்கலாம், or dissimilar இருக்கலாம். dissimilar to the parent, சிமிலரா இருக்கலாம் or dissimilar to the parent. dissimilar கூட இருக்கலாம். similar to the parent or dissimilar to the parent, அது எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு asexual reproduction. asexual reproduction, right? asexual reproduction. and இந்த asexual reproduction clone அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆஃப்ஸ்பிரிங்கை நம்ம என்ன சொல்லலாம்? clone அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், குட் ஈவினிங் ஹேமங், வெரி குட் ஈவினிங், வெல்கம். ரெண்டாவது, dissimilar to the parent. பேரண்ட் கூட டிசிமிலரா இருக்கு அப்படின்னா எஸ், அதுக்கு பேரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுதான் என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எஸ் 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 எஸ், வெரி குட் ஈவினிங் மாறன், வெரி குட் ஈவினிங். எஸ், கரெக்ட் 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 கரெக்ட். ஹாய் டில்லி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். குட் ஈவினிங் தமிழேனியன், வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஆல்ரைட், நவ் இப்போ இந்த ஏசெக்சுவல் செக்சுவல் ஜெனரலி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்றோம்? ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு காரணம் என்ன? ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு காரணம் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ். கரெக்டா? கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ். கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸோட கண்டினியூட்டிக்காக நம்ம என்ன பண்றோம்? ரீப்ரொடக்ஷன் பண்றோம். ரைட், சரி. ஏன்னா ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, அந்த ஸ்பீஷிஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்ச உடனே இது செத்து போயிடும். அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது. கரெக்டா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன ஆகாது? ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால இதுக்கு என்ன பண்ணணும்? இதோட ஸ்பீஷிஸ் பாப்புலேஷன் இதோடையே என்ன ஆயிரும்? முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேல இது டெவலப் ஆகாது.
அதனால இந்த இடத்துல இந்த ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னா இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணிரும் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதோட ஸ்பீஷியஸ் கண்டினியூட்டி என்ன இருக்கும் ஸ்பீஷியஸ் கண்டினியூ ஆகும் ஸோ அதுக்காக ரீப்ரொடக்ஷன் அங்க ரொம்ப முக்கியம் ரைட் சரி இந்த ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா இதுல கேமிட் ஃபார்மேஷன் இருக்காது நம்ம படிக்கிறது ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் இதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி எதுவும் கேட்க போறது கிடையாது கொஸ்டின் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் படிக்கும் போது அதுல நீங்க பேசிக்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க கரெக்டா அதனால இன்னைக்கு எந்த டாபிக் வரைக்கும் போகுமா இன்னைக்கு எந்த டாபிக் வரைக்கும் போகுங்கிறது இப்போ நான் சொல்ல முடியாது நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல எவ்வளோ டாபிக் முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிப்போம் டோட்டல் 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்ல நம்ம டாப்பிக்கை முடிக்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ டோட்டல் 6 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் 6 ஹவர்ஸ்ல எவ்வளோ டாபிக் முடிக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவ்வளோ முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பேலன்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஆல்ரைட் மினிமம் 4 ஹவர்ஸ் லெக்சர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் லெக்சர்ஸ் இருக்கும் கிளியர் ஆல்ரைட் நவ் ஸோ ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவலுக்கு டிஃபரன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க மெயின் என்னது நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தான் இங்க படிச்சுட்டு இருக்கோம் ஸோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வேரியேஷன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வேரியேஷன் இங்க வேரியேஷன் இருக்கிறனால ஸ்பீஷீஸ் எவல்யூஷன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீஷியஸ் ஃபார்மேஷன் புது ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகிறது எவல்யூஷன் நடக்கிறது இதெல்லாமே வாய்ப்பு இருக்கு ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல எவல்யூஷனுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா இன்னைக்கு நம்ம படிக்க போற சாப்டர் என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் என்னது ரீப்ரொடக்ஷன் ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இந்த டாபிக் நம்ம சொன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இந்த டாபிக் நம்ம இதுல சொன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுவோம் நம்பர் 1 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவோம் கரெக்ட் எஸ் கரெக்ட் நம்பர் 2 இதுல என்ன இருக்கும் இதுல வேரியேஷன்ஸ் இருக்கும் இதுல என்ன இருக்கும் வேரியேஷன்ஸ் அந்த வேரியேஷன் எப்படி இருக்கும் அந்த வேரியேஷன் மார்ஃபலாஜிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஜெனட்டிக் வேரியேஷன்ஸும் இருக்கும் மார்ஃபலாஜிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கு மார்ஃபலாஜிக்கல்னா பார்க்கறதுக்கு நம்ம வித்தியாசமா இருப்போம் இல்லையா எங்க அப்பா என்ன மாதிரி கிடையாது நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது ஓகே அண்ட் ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கிறனால தான் நான் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு சார் வை ரீப்ரொடக்ஷன் இஸ் மெஜாரிட்டி எனக்கு கொஸ்டின் புரியல ஸோ கொஸ்டினை ரீஃப்ரேம் பண்ணி மறுபடியும் கேட்க ட்ரை பண்ண ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஓகே எஸ் கரெக்ட் ஸோ செக்ஷுவல் அப்படின்னா வேரியேஷன் அக்கர்ஸ் அண்ட் இட் இஸ் த மெயின் ஃபேக்டர் ஃபார் எவல்யூஷன் எக்ஸாக்ட்லி கரெக்ட் 100% கரெக்ட் சரியா ஸோ வேரியேஷன் அந்த வேரியேஷன் வந்து மார்ஃபலாஜிக்கல் வேரியேஷனா இருக்கலாம் அண்ட் மார்ஃபலாஜிக்கல் வேரியேஷனா இருக்கும் அண்ட் ஜெனட்டிக் வேரியேஷனா இருக்கும் ஜெனட்டிக் இருக்கிறனால தான் அங்கே மார்ஃபலாஜிக்கல் வேரியேஷன் வரும் ஓகே மூணாவது என்னது மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம் கேமீட் ஃபார்மேஷன் பண்ணுவோம் பிகாஸ் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா செக்ஷுவலி டைமார்பிக் செக்ஷுவலி நம்ம என்னது செக்ஷுவலி வி ஆர் செக்ஷுவலி டைமார்பிக் அண்ட் நம்மளோட பாடியில எப்படி இருக்கும் மோனோஷியஸா டயஷியஸா வி ஆர் மோனோஷியஸ் ஆர் டயஷியஸ் சார் விச் ரீப்ரொடக்ஷன் இஸ் மெஜாரிட்டி ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் வைஸ் அப்படின்னு சொன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாப்புலேஷன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் மெஜாரிட்டி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன் அப்படின்னா நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெஜாரிட்டியில இருக்கு பட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு இட் டிபெண்ட்ஸ் எந்த ஆர்கானிசம் பத்தி சொல்றோம் ஓவரால் அனிமல் கிங்டம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு ஓகே அதே நம்ம வந்துட்டு ஓவரால் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அங்க அதிகமா இருக்கும் ஓகே ஸோ தட் இஸ் த திங் பட் எக்ஸாக்ட் டேட்டா நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது ஆல்ரைட் நம்ம அனிமல் வச்சு சொல்லும் போது சொல்லலாம் பட் என்டையர் லிவிங் ஆர்கானிசமோட டேட்டா எனக்கு எங்கிட்ட இல்லை ஸோ அதனால எக்ஸாக்ட் டேட்டா உனக்கு நான் கொடுக்க முடியாது அதில் எனிவேஸ் தட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் பட் எஸ் அனிமல் கிங்டம் அப்படின்னு சொன்னா அதுல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் மோர் பிகாஸ் யூ கேன் see that எப்படி அப்படின்னா அனிமல் கிங்டமோட எல்லா ஃபைலம்லையும் எடுத்துப்பாரு அதுல ரீப்ரொடக்ஷன் போட்டுப்பாரு அதுல ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு அதுல மெஜாரிட்டி உனக்கு ஹையர் கிளாஸஸ் போக போக ஹையர் ஆர்கானிசம் போக போக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே போகும் எஸ் பார்த்தரோஸ்
சார் இந்த சாப்டருக்கு ஃபுல் நோட்ஸ் எடுக்கலாமா ஒரு ஷார்ட் நோட்ஸ் இனஃப்? இந்த சாப்டருக்கு நான் இங்க போர்டில் எழுதுற நோட்ஸ் போதும். அதை தவிர என்சிஆர்டி படிங்க, அது மோர் தேன் இனஃப். அதை தவிர எக்ஸ்ட்ரா எந்த நோட்ஸும் தேவையில்லை. 100% நாட் அட் ஆல் நாட் நெசசரி. நான் கொடுக்குற நோட்ஸை தவிர என்சிஆர்டி படிங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதை தவிர வேற எந்த நோட்ஸுமே தேவை இல்லை. ஓகே, ஆல் ரைட். எஸ், குட் ஈவினிங் பார்த்தரோஸ், வெரி குட் ஈவினிங். பிரியதர்ஷினி கரெக்ட் தான் நம்ம பேர்? எஸ், நான் மறக்கல. செக்ஷுவலி டைமார்பிக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட பாடியில என்னது? வி ஆர் நாட் மோனோசெக்சுவல், வி ஆர் பைசெக்சுவல் ஆர் யூனிசெக்சுவல். வி ஆர் யூனிசெக்சுவல். யூனிசெக்சுவல்னா மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும் இல்லையா? சரி. வி ஹாவ் காப்புலேட்டரி ஆர்கன்ஸ். வி ஹாவ் காப்புலேட்டரி ஆர்கன்ஸ். We have copulatory organs and we are mammals. அப்படினா நமக்கிட்ட என்ன இருக்கு? mammary glands present ஆயிருக்கும். mammary glands. இது எல்லாமே basic introduction and understanding about human, so that human reproduction படிக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா இருக்காது. Okay, basic introduction and understanding about human. ஓகே, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுவோம், நம்ம கிட்ட வேரியேஷன்ஸ் இருக்கும். கேமெட் ஃபார்மேஷன் நம்ம பண்ணுவோம். செக்ஷுவலி டைமார்பிக் நம்ம, யூனிசெக்சுவல், காப்புலேட்டரி ஆர்கன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, மேமல்ஸ் அண்ட் மேமரி கிளாண்ட் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஓகே, all right. Okay, next, what are the steps in human reproduction? Steps என்ன? human reproductionல steps என்னென்ன இருக்கு? Steps involved in human reproduction. Steps involved in human reproduction. என்னென்ன இருக்கு? Steps involved in human reproduction. Number 1, Gametogenesis. Gametogenesis. நான் சீக்வென்ஸ்ல எழுதுறேன், இந்த சீக்வென்ஸ்ல நீங்க எழுதிக்கோங்க. சீக்வென்ஸ்ல எழுதுறது தான் கரெக்ட். அப்பதான் மறக்காது அண்ட் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். Gametogenesis தான் ஃபர்ஸ்ட். Gametogenesis அப்படின்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் gametes. Formation of gametes. Formation of gametes. அதுல மேல் தனியா கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமெட்ஸ் தனியா ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் ஃபீமேல்ஸ் தனியா கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல்ஸ் என்ன பண்ணும்? ஃபீமேல் கேமெட். ஸோ ஃபீமேல் தனியா கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் ப்ரொடியூஸ் பண்ற கேமெட், அந்த ப்ராசஸுக்கு பேரு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஏன்னா மேல் ப்ரொடியூஸ் பண்ற கேமெட் இஸ் ஸ்பெர்ம். அதனால ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ப்ராசஸுக்கு பேரு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். அதே மாதிரி ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்றது ஓவம். அண்ட் அதனால ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஓவம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு பேரு oogenesis. ஓகே, ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அண்ட் oogenesis. ரைட். Now, இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இதுல என்ன ஆகும்? ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ப்ரொடக்ஷன் நடந்துரும். தனித்தனியா மேல் பாடியில தனியா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிரும், ஃபீமேல் பாடியில தனியா ஓவம் ப்ரொடியூஸ் ஆயிரும். அண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? அந்தந்த டைமுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பெர்ம்ஸ் எவ்ரி 90 days 60 days அது வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். எவ்ரி 60-90 days ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில எவ்ரி செகண்ட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம பாடியில ஸ்பெர்ம் எவ்ரி செகண்ட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு மெச்சூரேஷனுக்கு டைம் ஆகும். ஓகே, இட் வில் டேக் சம் டைம் ஃபார் மெச்சூரேஷன். ப்ரொடக்ஷன் எவ்ரி செகண்ட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம ஸ்பெர்ம்ல. பட் நம்ம பாடியில ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எவ்ரி செகண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் ஃபீமேல்ஸ்ல அப்படி கிடையாது. ஃபீமேல்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கேமெட்டோஜெனசிஸ் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, கேமெட்டோஜெனசிஸ். ஸ்டெப் நம்பர் 2, இப்போ கேமெட் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மேல் கேமெட் நம்ம ஃபீமேல் கேமெட் கூட ஃபியூஸ் பண்ண வைக்கணும். ஃபீமேல் கேமெட் ஃபீமேல் பாடியில ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு, மேல் கேமெட் மேல் பாடியில ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் கூட எப்படி ரீச் ஆகும்? ஸோ மேல் கேமெட் ஃபீமேல் பாடிக்குள்ள என்டர் ஆகி ஃபீமேல் கேமெட் கூட ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த என்டர் ஆகிற இந்த ப்ராசஸுக்கு பேர் தான்
insemination. So அடுத்த ஸ்டெப் என்னது? insemination. Insemination அப்படின்னா transfer of sperm or male gamete or semen into the vagina. Near cervix. Cervix is very important. அதுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளோட. சரி, இன்செமினேஷன் இந்த வெஜைனாவோட டிப்ல நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா வெஜைனாவோட pH அசிடிக் கண்டிஷன், அங்க ஸ்பெர்ம் செத்து போயிடும். அவ்வளோ சர்விக்ஸ் கிட்ட நம்ம போய் எவ்வளோ கிட்ட கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் டெபாசிட் பண்ணணும். அப்போதான் என்ன ஆகும்? அப்போதான் அந்த பிஹெச்ல இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் சர்விக்ஸ்குள்ள ஸ்பெர்ம் என்டர் ஆயிரும். சர்விக்ஸ்குள்ள ஒன்ஸ் யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆயிருச்சு, யூட்ரஸ்குள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து மீடியம் ஆல்கலைன், அதோட பிஹெச் ஆல்கலைன், அது ஸ்விம் பண்ணிட்டு போயிடும். ஆனா வெஜைனாலேயே இருந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ அதிகமா வெஜைனால இருக்கும் அவ்வளோ சாகருக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். மூணாவது ஸ்டெப் என்ன? ஸ்டெப் நம்பர் 3. ஒரு தாட்டி இன்செமினேட் ஆயிருச்சு, ஸோ இந்த ஸ்பெர்ம் இந்த ஓவம் கூட மீட் ஆயிருச்சு, ஐ மீன் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது நீந்தி அங்க போய் அது கூட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்டிலைசேஷன். அப்படின்னா என்ன? the process மறந்துடக்கூடாது. the process of intermingling of male pronuclei with female pronuclei to form a diploid zygote. Is called fertilization. So fertilization அப்படின்னா என்னது? மேலோட நியூக்ளியஸ், மேல் ஸ்பெர்ம்ல இருக்கிற நியூக்ளியஸ். இது ஒன் ஷாட் தான், பட் ஒன் ஷாட்லயும் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டோம். ஸோ டெக்னிக்கலி இட் இஸ் நாட் ஒன் ஷாட், பட் இட் இஸ் ஒன் ஷாட். ஸோ மேக்ஸிமம் ஒன் ஷாட் ஏன் சொல்றேன்னா எவ்வளோ முடிக்க முடியுமோ, சப்போஸ் இன்னைக்கே நம்ம முடிக்க முடிஞ்சது அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த பார்ட் 2ல நம்ம வெறும் क्वेश्चन டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரியா? பார்ட் 2ல क्वेश्चन டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இன்னைக்கு முடிக்க முடியலனா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகே, சோ தட் இஸ் த பிளான். சோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன? ஸ்பெர்ம்ல இருக்கிற அந்த நியூக்ளியஸ் ஓவம்ல இருக்கிற அந்த நியூக்ளியஸ் கூட ஒன்னு சேர்ந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்றது. ஓகே, அதுதான் என்னது? அதுதான் நம்மளோட ஃபர்டிலைசேஷன். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி சந்தோஷ். ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஃபர்டிலைசேஷன்ல இருந்து ஜைகோட்ல இருந்து ஒரு சின்ன ஃபீட்டஸ், ஒரு சின்ன எம்பிரியோவா ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆகும்? அது உள்ள போய் யூட்ரைன் கேவிட்டி, யூட்ரைன் வால்ல இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அடுத்தது என்னது? இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்ன? இம்ப்ளான்டேஷன் மீன்ஸ் த attachment or binding of blastocyst with the uterine wall is called implantation. ஓகே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். கிளியர்? அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். சரி, அடுத்தது 5th ஒன் என்னது? ஜெஸ்டேஷன். என்ன? இம்ப்ளான்ட் ஆன அந்த செல், அந்த மாஸ் ஆஃப் செல். Fusion of gamete is not fertilization, sir. Fusion of gamete is called syngamy. நம்ம பிளான்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அந்த ஃபியூஷன் இஸ் நாட் ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷனா? இல்ல, அது என்டையர் ப்ராசஸ். ஃபர்டிலைசேஷன் நம்ம படிக்கும்போது பார்ப்போம், அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. கெப்பாசிட்டேஷன், ஆக்ரோசோம் ரியாக்ஷன், கார்டிகல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப் கிடையாது. ஃபியூஷன் ஆஃப் கேமெட் இஸ் ஒன் ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூஷன் ஆஃப் கேமெட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்டெப் தான், நிறைய ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ். ஃபர்டிலைசேஷன் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ், அதுல ஒரு ஸ்டெப் ஃபியூஷன், அவ்வளவுதான். அதுதான் கடைசி ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுதான் கடைசி ஸ்டெப், பட் அது ஒரு ஸ்டெப். ஆல்ரைட், சரி. அடுத்தது ஜெஸ்டேஷன். ஜெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஜெஸ்டேஷன்? ஜெஸ்டேஷன் என்ன? ஜெஸ்டேஷன் மீன்ஸ் இம்ப்ளான்ட் ஆயிருக்கிற அந்த குரூப் ஆஃப் செல் எது இம்ப்ளான்ட் ஆகும்? பிளாஸ்டோசிஸ்ட். எது இம்ப்ளான்ட் ஆகும்? பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இம்ப்ளான்ட் ஆயிருக்கிற இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வளரும், டெவலப் ஆகும், அதுதான் ஜெஸ்டேஷன். which means the development of blastocyst into fetus. அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷன். சரி, ஜெஸ்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஃபுல்லி டெவலப்ட் ஆயிருச்சு, ஃபீட்டஸ் நல்லா பெருசா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா டெவலப் ஆன அந்த ஃபீட்டஸ் பிறந்து வெளியே வரணுமா? அதுக்கு பேர் தான் பார்ச்சுரிஷன். அதுக்கு பேர் தான் என்னது? பார்ச்சுரிஷன் ஆர் இஜெஷன். பார்ச்சுரிஷன் ஆர் இஜெஷன் அப்படின்னா ரிலீஸ் of the fetus. Release of the fetus. சரி, பார்ச்சுரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதா? அவ்வளவுதானா? இல்ல, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? லாக்டேஷன். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் we have lactation. Lactation அப்படின்னா என்ன? production and release of milk from the mammary gland. From the mammary gland. அதுதான் என்னது? அதுதான் நம்மளோட lactation. So these are the steps. இதுதான் நம்ம entire human reproduction chapterல நம்ம படிப்போம். என்னது? Each and every step we will study in very detail. Each and every step we will study in very detail. ஒரே நாள் இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணலாம், எப்படி இல்லைன்னா இன்னொரு நாள். ஸோ மேக்ஸிமம் 2 days நம்ம இந்த ஹோல் சாப்டரை வெரி டீட்டெயில். இதுக்கு மேல நீங்க இந்த சாப்டர்ல வேற ஏதாச்சும் வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு சொன்னா தேவையில்லை. வேற ஏதாச்சும் நோட்ஸ் ரெஃபர் பண்ணுமா? தேவையில்லை. வேற ஏதாச்சும் நம்ம வந்துட்டு கான்செப்ட் கிளாஸ் பார்க்கணுமா? மறுபடியும் இந்த கிளாஸ் கவனிக்கணுமா? தேவையில்லை. இந்த ஒரு கிளாஸ் ஆர் மேக்ஸிமம் இந்த 2 கிளாஸ் வரும். அதுல இந்த ஹோல் சாப்டர் ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா வேற எந்த நோட்ஸ் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? NCERT படிச்சுட்டு இந்த நோட்ஸ் படிச்சுட்டு நீங்க டைரக்டா क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. எல்லா क्वेश्चनக்குமே ஆன்சர் வரும். எல்லா क्वेश्चनக்கும் உங்களால ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். எந்த क्वेश्चन அப்டேட்டட் சிலபஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய பார்ட் அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. அதுல நம்ம எக்ஸ் பத்தி படிக்க வேண்டாம், தேவையில்லை. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ், அம்னியாட், யோக், அதை பத்தி எல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். ஓகே, 6 hours கிளாஸ் கம்ப்ளீட் பண்றோமா? பண்ணிடலாம். அதனால எக்ஸ் பத்தி நீங்க படிக்க வேண்டாம். ரெண்டாவது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசென்டா படிக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோக் படிக்க வேண்டாம். அதர் ஆர்கானிசமோட சைக்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் படிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம NCERT-ல கொடுக்கல, அதை படிக்கவும் வேண்டாம். முன்னாடி சிலபஸ்ல இருந்துச்சு, ஆனா இப்போ சிலபஸ்ல இல்ல. ஆனா நீங்க क्वेश्चन சால்வ் பண்ணும்போது உங்களோட क्वेश्चन பேப்பர்ல லைக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல எக்ஸ் பத்தின क्वेश्चन வரலாம், சரியா? யோக் பத்தின क्वेश्चन வரலாம், ஈஸ்டர் சைக்கிள் பத்தின क्वेश्चन, அதர் menstrual cycle of other organisms, அவங்கள பத்தி கேட்டல், அவங்கள பத்தின questions வரலாம். அது எல்லாத்தையும் நீங்க இக்னோர் பண்ணிடணும். அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்லி தரலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது சிலபஸ்ல இல்ல. முன்னாடி இந்த சாப்டரோட பேர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இல்ல, அனிமல் ரீப்ரொடக்ஷன். அதனால அதுல இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ லைக் லாஸ்ட் 5-7 இயர்ஸா நான் பார்த்த வரைக்கும், ஓகே நான் 9 இயர்ஸா பாக்குறேன். 9 இயர்ஸா இந்த சாப்டரோட நேம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். அதனால இந்த 9 இயர்ஸா இப்ப இப்படிதான் இருக்கு. அண்ட் 9 இயர்ஸா எக் பத்தியோ யோக் பத்தியோ क्वेश्चन வந்தது கிடையாது. ஐ மீன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 100 ஷார்ட் வரல.
அதனால அதை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Working is important, studying is important, but studying what is important. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டேன். ஓகே, studying which is not important is not important to study. கிளியர்? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மேல் அனாட்டமி, அதுக்கப்புறம் ஃபீமேல் அனாட்டமி, அதுக்கப்புறம் நம்ம கேமெட்டோஜெனிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, மேல் அனாட்டமி, ஃபீமேல் அனாட்டமி, அதுக்கப்புறம் கேமெட்டோஜெனிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்னது, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, இன்னொன்னு இன்டர்னல் ஜெனிடேலியா. சரி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லயே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே இதுல ரெண்டு இருக்கு. என்னது? மேல் reproductive system, ரெண்டாவது female reproductive system. Male reproductive system and female reproductive system. இப்போ மேல் reproductive system and female reproductive system. மேல் reproductive system அப்படின்னு சொன்னா அதுல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னது? ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அண்ட் ரெண்டாவது இன்டர்னல் ஜெனிடேலியா. அதே மாதிரி ஹாய் பூஜா, ஹாய், ஹலோ, ஹாய், எஸ். ஓகே, அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்ன இருக்கு? எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அண்ட் இன்டர்னல் ஜெனிடேலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அண்ட் இன்டர்னல் ஜெனிடேலியா. இப்போ எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஆஃப் மேல் அப்படின்னா என்னென்ன வரும்? எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஆஃப் மேல் என்னென்ன வரும்? மேல்னா பிங்க்ல நான் எழுதுறேன்னு நினைச்சு கூடாது. ஓகே, ஹாய் ஏஎம்ஆர்யூன்னு அம்ரு. உன் பேர் என்னடா செல்லக்குட்டி? சொல்லு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இப்போ எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அப்படின்னு சொன்னா நம்ம மேல்ஸ்ல என்ன வரும்? நம்பர் 1 எக்ஸ்டர்னல்னா வெளியில பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, வணக்கம் முகிலன், வணக்கம் எல்லாரும், வாங்க. செம்மையா இருக்கு இன்னைக்கு சாட் பாக்ஸ். ஓகே, அம்ருத், எஸ் அம்ருத். ஓகே, சரி. நான் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ என்னென்ன இருக்கு? நம்பர் 1 பெனிஸ். ஓகே, நம்பர் 2 நம்மளோட ஸ்க்ராட்டம். இதுதான் நம்மளுக்கு வெளியே தெரியும் இல்லையா? அது தவிர மீதி எல்லாமே என்னது? அதை தவிர மீதி எல்லாமே இன்டர்னல் ஜெனிடேலியால வரும். என்னென்ன இன்டர்னல் ஜெனிடேலியால வரும்? இன்டர்னல் ஜெனிடேலியால நம்மளுக்கு டக்ட்ஸ் இருக்கு, ஆக்சசரி டக்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கோனாட்ஸ் இருக்கு, தென் அதுக்கப்புறம் கிளாண்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஆக்சசரி டக்ட் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு? வாஸ் deferens, retitestis, அதுக்கப்புறம் seminiferous tubules. seminiferous tubule மெயின் டக்ட்ல வரும், ஆக்சசரின்னு சொல்லக்கூடாது, மெயின் டக்ட். எஸ் லெசன்ஸ் எல்லாமே ஒன் ஷாட்ல முடிஞ்சிடும். அதனால எல்லா கிளாஸுமே ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஒன் ஷாட்ல முடிஞ்சிடும். கிளாண்ட் அப்படின்னு பார்த்தா என்னென்ன கிளாண்ட் இருக்கு நம்ம கிட்ட? கிளாண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம செமினல் கிளாண்ட், ரெண்டாவது ப்ராஸ்டேட் கிளாண்ட், மூணாவது கவுப்பர்ஸ் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட 3 கிளாண்ட் இருக்கு. செமினல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட்
and Cowper's gland. Sir, living world lecture PW appல இல்ல sir. living world PW appல இல்லையா? living world இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது மாறி இருக்கு. ஓகே, எனக்கு வருது, அது எனக்கு காமிக்குது, உங்களுக்கு ஏன் காமிக்குதுன்னு தெரியல. சரி, இந்த சாப்டரோட பிரேக்ல நான் போய் செக் பண்றேன் மறுபடியும் ஆப்ல வருதா இல்லையான்னு. பூஜா பிரேக்ல செக் பண்றேன். எவ்ரி 2 hours ஒன்ஸ் பிரேக் இருக்கும், இல்லைனா 1.5 hours கழிச்சு, எனக்கு எனர்ஜி பொறுத்து. ஓகே, எனர்ஜி எப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்போ ஒரு 10 minutes பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்டேட் இருக்குன்னு. ஓகே, சரி. ஸோ என்னென்ன கிளாண்ட் இருக்கு? செமினல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், கவுப்பர்ஸ் கிளாண்ட். அதுக்கப்புறம் குனாட் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட டெஸ்டிஸ் இருக்கு. டெஸ்டிஸ். ஓகே, இதுதான் நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற அத்தனையுமே நம்ம பார்த்தாச்சு. இதுல அத்தனையுமே இதுதான் வந்துருச்சு. சரி, எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஃபீமேல் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஃபீமேல் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 mons pubis. mons pubis நம்பர் 1. நம்பர் 2 என்னது? நம்பர் 2 labia majora. labia majora. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு. labia minora ஜஸ்ட் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. labia minora. அடுத்து என்னது? அடுத்தது நம்மளோட labia minora, labia majora எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்னது? clitoris. clitoris. Then what is that? Then it will be urethral. அடுத்து என்னது? urethral meatus. urethral meatus. கரெக்ட் தான். வேற செக்ஷன்ல போய் பாருங்க. ரைட், urethral meatus. அதுக்கப்புறம் என்னது? vaginal orifice. vaginal orifice. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வஜைனல் ஓராஃபைஸ் அப்படிங்கிறது வஜைனாவோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். யுரேத்ரல் மியேட்டஸ் அப்படிங்கிறது யுரேத்ராவோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். இது கம்ப்ளீட் யுரேத்ரா கிடையாது, இது கம்ப்ளீட் வஜைனா கிடையாது. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியால ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும்தான் வரும், அதுல உள்ள இருக்கிற பார்ட்டை நம்ம இது கவுண்ட் பண்ண மாட்டோம். இன்டர்னல் ஜெனிடேலியால தான் உள்ள இருக்கிற யுரேத்ரா வந்து ஜெனிடேலியால வராது, பட் அங்க ரீஜன்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். வஜைனல் ஓராஃபைஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியால வரும், ஆனா பேலன்ஸ் இருக்கிற வஜைனா இன்டர்னல் ஜெனிடேலியால வரும். சோ என்ன வரும் இன்டர்னல் ஜெனிடேலியால? வஜைனா. வஜைனா எங்க வரும்? வஜைனா இஸ் த பார்ட் ஆஃப் இன்டர்னல் ஜெனிடேலியா. இத ஒரு क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க ஒரு क्वेश्चनல? which of the following is not a part of external genitalia. அதுல vagina கொடுத்திருந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாக்கும் இன்டர்னல் ஜெனிடேலியாக்கு வித்தியாசம் தெரியல. vagina and vaginal meatus or vaginal orificeக்கு வித்தியாசம் தெரியல. அந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாது, சரியா? vagina is a part of internal genitalia. அதுக்கப்புறம் என்னது? cervix. அதுக்கப்புறம் cervix. அதுக்கப்புறம் uterus. அதுக்கப்புறம் என்னது? fallopian tube. fallopian tube. அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? ovary. ஓகே, ovary. அது போக நம்ம கிட்ட 2 லிகமெண்ட் இருக்கு. லிகமெண்ட் எவ்வளவு இருக்கு? லிகமெண்ட் நம்ம கிட்ட 2 டைப் இருக்கு. ஒன்னு ரவுண்ட் லிகமெண்ட், இன்னொன்னு பிராட் லிகமெண்ட். பிராட் லிகமெண்ட் 2 லிகமெண்ட் இருக்கு. ஓகே, 2 என்ன இருக்கு? லிகமெண்ட் இருக்கு. ரவுண்ட் லிகமெண்ட், பிராட் லிகமெண்ட். இதுதான் அனாட்டமி. மொத்த அனாட்டமி இந்த 1 பேஜ்ல இருக்கு. மொத்த அனாட்டமி இந்த 1 பேஜ்ல இருக்கு. இந்த 1 பேஜ்ல நீங்க இருக்கிற அத்தனை டேர்ம்ஸும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த அனாட்டமி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கு. சரியா? சிம்பிள் தான், ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, மொத்த அனாட்டமியை நான் 1 பேஜ்ல கொண்டு வந்துட்டேன். அதனால இந்த 1 பேஜ்ல இருக்கிற அனாட்டமியை ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்க கிளியரா படிச்சுட்டீங்க. என்னது அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா மொத்த அனாட்டமி நீங்க கிளியர் பண்ண மாதிரி. 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சரி. இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தெரியுது இல்லையா? சைட்ல இருந்து பார்க்கும்போது என்சிஆர்டில எப்படி தெரியுது, கொஞ்சம் வேற கூகுள் இமேஜ்ல உங்களுக்கு இப்படி தெரியும். ஆல்ரைட், சரி. இப்போ ஓகே, ஆல்ரைட். ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. ஓகே, எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஓகே, எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெனிஸ்.
நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது பெனிஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெனிஸ். இப்போ பெனிஸ் அப்படின்னு சொன்னா பெனிஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் copulatory organ. Copulatory organ. It is a copulatory organ. Number one. என்னது? Copulatory organ. சரியா? Copulatory organ. ஓகே, copulatory organ number 1. Number 2, இங்க ரெண்டு டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். 2 மசில்ஸ், ரெண்டு மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸோட பேர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்னது? நம்பர் 1 கார்போரா கோவர்னோசா. கார்போரா கேவர்னோசா. ரெண்டாவது கார்பஸ் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். கார்போரா கேவர்னோசா நம்பர் 1. நம்பர் 2 கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். சரி, கார்போரா கேவர்னோசா அண்ட் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். கார்போரா கேவர்னோசா கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் ரெண்டு மசில் இங்க இருக்கு. சரி, எப்படி வரையலாமா டயக்ராம்? சரி, டயக்ராம் வரைஞ்சா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும். இப்படி தானே இருக்கும். திஸ் இஸ் ஸ்க்ராட்டம், உள்ள டெஸ்டிஸ் இருக்கு, அண்ட் இதுதான் பெனிஸ். கரெக்டா? இதுதான் பெனிஸ் அண்ட் இது ஸ்க்ராட்டம். பார்க்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா இப்படி தான் இருக்கும். பட் நம்ம பெனிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் லைக் இதுதான் நம்மளோட யுரேத்ரா. சென்டர்ல என்ன இருக்கு? சென்டர்ல we will have urethra. என்ன இருக்கு? this is urethra. and urethra சுத்தி என்ன இருக்கு? urethra சுத்தி ஒரு மசில் இருக்கு. urethra சுத்தி என்ன இருக்கு? ஒரு மசில் இருக்கு. and that muscle forms the majority of the penis part. Okay, in the muscle, the name of the muscle which is present here around the urethra, the name of the muscle which is present around this urethra, and the name of the muscle which is present around the urethra and which forms the tip of the penis also. It forms these tips of the penis. And the muscle ke per enna? This is a spongy muscle. Hi Vijayalakshmi. Okay, we are talking about penis here. So idukku per enna? In the spongy muscle. Idan is spongy muscle. அப்போ இதுக்கு பேர் என்ன? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதோட பேர் என்ன? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Tell me the name of this muscle. Tell me the name of the muscle. Hi Shiva. Hi. Tell me the name of the muscle. இதுக்கு பேர் சொல்லுங்க. அத சுத்தி நம்ம கிட்ட இன்னொரு மசில் இருக்கு. Okay, this is one more muscle. I will use some different color for this. அப்பதான் differentiation தெரியும். மத்தபடி இது muscle தான். Okay. We have two type of muscle, right? அது இதுதான். This is erectile muscle. What is this muscle? This muscle is the erectile muscle. What I am drawing now. This is responsible for erection. இதுதான் நம்மளோட penis erection க்கு responsible ஆன muscle. Penis erection க்கு responsible ஆன muscle எது? இதுதான். What is this muscle called? This muscle. அதுக்கப்புறம் அதுக்கு மேல
ஒரு கவரிங் இருக்கும். என்ன இருக்கும்? இதுக்கு மேல ஒரு கவரிங். will have one thin covering. will have one thin covering. And when you take this covering out, இது கவரிங்க வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த கவரிங்க கிளாஸ் 11th இல்லடா, இது 12th ஸ்டாண்டர்ட் டாபிக்டா. 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேன். இது 12th ஸ்டாண்டர்ட் டாபிக், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐயோ நான் சொல்ல மறந்தேன். காங்க்ராச்சுலேஷன்ஸ், வி ஹவ் கம்ப்ளீட்டட் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிளாப். ஓகே, என்னது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சக்சஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் அவர் 11th ஸ்டாண்டர்ட். ஏ சரியா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, நவ் திஸ் இஸ் ஃபோர் ஸ்கின். இதை ஃபோர் ஸ்கின் நம்ம இப்படி எடுத்தா, ஓகே, ஃபோர் ஸ்கின்னை நம்ம எடுத்தா என்ன இருக்கும்? ஸோ லெட்ஸ் சே இப்போ ஃபோர் ஸ்கின்னை நம்ம இப்படி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபோர் ஸ்கின் நம்ம இந்த டிஷ்யூ கூட கனெக்ட் ஆகிருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லிகமெண்ட். வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லிகமெண்ட், ஒரு லிகமெண்ட் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்தையும் லேபிள் பண்ணலாமா? எஸ். ஓகே, வெளியில் இருக்கிற இந்த கவர் இதுக்கு பேரு ஃபோர் ஸ்கின். இதுக்கு இன்னொரு பேரு ப்ரிபியூஸ். நம்பர் 1 ஃபோர் ஸ்கின் இந்த பெனிஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் என்ன? திஸ் இஸ் அ லிகமெண்ட். இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் என்ன? லிகமெண்ட்டுக்கு பேரு ஃப்ரீனுலம். இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் என்ன? ஃப்ரீனுலம். சரியா? சரி, அதுக்கப்புறம் இந்த மசிலுக்கு பேர் என்ன? ரெண்டு சைடு இருக்கிற இந்த மசில் எரெக்டைல். இது எரெக்டைல் மசில், எரெக்டைல் டிஷ்யூ. ஓகே, எரெக்டைல் மசில் டிஷ்யூ. இந்த டிஷ்யூக்கு பேரு கார்போரா கேவர்னோசா. கார்போரா கேவர்னோசா. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யுரேத்ராவை சுத்தி இருக்கிற மசிலுக்கு பேர் என்ன? நீட் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. என்னது? இதுக்கு பேர் தான் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். ஸோ திஸ் இஸ் பெனிஸ். பெனிஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சரி, அப்போ உள்ள இருக்கிறது இது என்னது? திஸ் இஸ் யுரேத்ரா. அப்போ இது என்னது? திஸ் இஸ் யுரேத்ரல் மீயேட்டஸ். யுரேத்ரல் மீயேட்டஸ். புரிஞ்சுச்சா? யுரேத்ரல் மீயேட்டஸ். இப்போ நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன், எல்லாருமே சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் 3D மாடல் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கா நான் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் அப்படியே காமிச்சிடுறேன். reproductive system, reproduction ஏதாவது இருக்கா? human male reproductive system இருக்கு. ஓபன் ஆகு. class 12 reproduction. இல்லையே இங்க. என்னடா போச்சு? reproduction, male reproductive system. male reproductive system வரமாட்டேங்குது. சரி, வரல. எனிவேஸ், நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? இதுதான் நம்மளோட பெனிஸ் அண்ட் இதுதான் நம்ம டிஷ்யூஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? கார்போரா கேவர்னோசா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எரெக்டைல் டிஷ்யூ. கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, யுரேத்ராவை சுத்தி இருக்கிற மசிலுக்கு பேர் என்ன? ஓகே, மேஜர் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மறந்துட்டேன். சாரி, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட பெனிஸ். இதுதான் வந்து என்னது? பெனிஸ் இல்லையா? இந்த பார்ட் ஆஃப் பெனிஸ்க்கு பேரு கிளான்ஸ் பெனிஸ். கிளான்ஸ் பெனிஸ். ஓகே, இந்த பார்ட் ஆஃப் பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்ட் ஆஃப் பெனிஸ் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு கிளான்ஸ் பெனிஸ். இந்த கிளான்ஸ் பெனிஸ்ல இந்த சைடுல இருக்கிற இந்த பார்ட் இதுக்கு பேரு கார்பஸ். இதுக்கு பேர் என்ன? கார்பஸ்.
சரியா? சோ இதுதான் நம்மளோட பெனிஸ். am I clear? penis is a copulatory organ. penis erectionக்கு தேவையானது good amount of blood circulation. penis erection ஆகல அப்படினா circulation கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம். என்னது? நம்பர் 1, penis erection ஆக மாட்டேங்குது அப்படினா அதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர். ஓகே, என்னது? அதுக்கு பேர் தான் erectile dysfunction. penis erection ஆகலைன்னா அதுக்கு பேர் என்ன? erectile dysfunction. and erectile dysfunctionக்கு நிறைய காரணம் இருக்கு. நம்பர் 1 லைஃப் ஸ்டைல் டிசார்டர். நம்பர் 2 stress, over burden, over stress. மூணாவது ஃபுட் ஹேபிட், ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் கிடையாது, unnecessary ஜங்க் சாப்பிடுறது. ஆல்ரைட், ஜங்க் சாப்பிட்டா எரெக்ஷன் இருக்காது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ஓகே, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். என்னது? எதுக்காக? நம்மளோட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரீசன். இதோட ட்ரீட்மெண்ட் எப்படி? என்ன ட்ரீட்மெண்ட்டா இருக்கலாம்? ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள். ரிமூவ் ஆல் த ஸ்ட்ரெஸ், சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா? ஓகே, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீட்ல கேட்ட क्वेश्चन, which muscle of the penis surrounds the urethra? come on, tell me. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். which muscle of the penis surrounds the urethra? which muscle of the penis surrounds the urethra? This is the question. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. which muscle of the penis surrounds the urethra? come on, answer this question. எஸ் ஆன்சர் வந்திருக்கு. 1 2 3 4 எல்லாருமே கரெக்ட், அஜய் தவிர. அஜய் ஹேமாங் 2 பேர் தப்பு, மீதி எல்லாருமே கரெக்ட். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ சி, இதுதான் யுரேத்ரா, இதை சுத்தி கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் தானே இருக்கு. எஸ், இது என்னது? இது நம்மளோட கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். ஓகே, கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். அப்போ யுரேத்ரா சுத்தி இருக்கிற என்ன மசில்? கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். நீங்க உங்களோட கரெக்டான ஆன்சர், இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இதை பார்த்து எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன், இது வரைக்கும் லாஸ்ட் 2 monthsல இருந்த பார்ட்டிசிபேஷனுக்கு இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் திஸ். இதே மாதிரி கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆனா கோடி புண்ணியம். ஓகே, அடுத்தது ஸ்க்ராட்டம். ஸ்க்ராட்டம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 1 bag. இட்ஸ் a bag. ஸ்க்ராட்டம் என்னது? 1 bag which carries testes. testis கேரி பண்ற ஒரு பேக். இது எங்க இருக்கும்? எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பவுச். இதுக்கு பேரு என்ன? இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பவுச். அப்படின்னா உடம்புக்கு வெளியே இருக்கும், அப்டமனுக்கு வெளியே இருக்கும், உடம்புக்கு வெளியே இருக்கும். எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பவுச். நவ் இந்த எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பவுச் இருக்குல்ல, ஸ்க்ராட்டம். இந்த ஸ்க்ராட்டம் ஏன் எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பவுச் இருக்கு? ரீசன் என்ன? பிகாஸ் டெஸ்டிஸ், இது இங்கதான் என்ன ஆகும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எங்க நடக்கும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும் நம்மளோட டெஸ்டிஸ்ல. அண்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு டெம்பரேச்சர் என்ன? டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு டெம்பரேச்சர் 2 to 2.5 degree Celsius less than the body temperature. இது இருந்தாதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன வேணும்? நம்ம பாடியோட 2 to 2.5 டிகிரி லெஸ் டெம்பரேச்சர் வேணும்.
அப்படி இருந்தாதான் ஓகே அப்படி இருந்தாதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ நம்ம பாடிக்குள்ள அந்த டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால பாடிக்கு வெளியில இருக்கு. ஸோ தட் நம்ம பாடியோட 2 to 2.5 டிகிரி லெஸ் தேன் த பாடி டெம்பரேச்சர் கொடுத்து அதுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறோம். ஆல்ரைட், அதனால தான் ஸ்க்ராட்டம் எக்ஸ்ட்ரா அப்டாமினல் இருக்கு, டெஸ்டிஸ் அதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஆல்ரைட், சரி, இப்போ ஸ்க்ராட்டம் இருக்கு அப்படின்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் ஸ்க்ராட்டம். பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு ரெண்டு பவுச் மாதிரி இருக்கும், ஆனா சிங்கிள் பவுச் தான். வெளியில ஒரே பவுச் தான், ஆனா உள்ள இது டிவைட் ஆயிருக்கும், ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். ஓகே, என்ன இருக்கும், உள்ள ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். சென்டர்ல ஒரு லிகமெண்ட் இருக்கும் which divides, ஒரு டிஷ்யூ இருக்கும் which divides scrotum, ஸ்க்ராட்டம் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை டிவைட் பண்ணும். அந்த சென்டர்ல இருக்கிற இப்போ பெனிஸ் நீங்க வந்து ரிமூவ் பண்ணி பெனிஸை இப்போ தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூல் ஃபைண்ட் பெனிஸுக்கு சென்டர்ல ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும், ஸ்க்ராட்டமோட சென்டர்ல கீழே வரைக்கும் போயிருக்கும். ஓகே, பெனிஸ் இப்போ ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா பெனிஸோட சென்டர்ல அண்ட் இதுதான் ஸ்க்ராட்டம் அப்படின்னா ஸ்க்ராட்டமோட இந்த சென்டர் வரைக்கும் உள்ள வரைக்கும் போயிருக்கும். ஸோ இது என்னது, இந்த சென்டர் லைன் தின் லைன் மாதிரி இருக்கும். நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, தின் லைன் மாதிரி இருக்கும். அந்த தின் லைன் என்னது, திஸ் இஸ் தட் தின் லைன். அண்ட் இந்த தின் லைனுக்கு பேரு ரஃபே. இதுக்கு பேரு என்ன, இதுக்கு பேரு ரஃபே. ரஃபே பிட்யூட்டரி கிளாண்ட் மாதிரி இருக்கா, பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படி இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் இப்படி இருக்கும். ஓகே, ஆர் நம்ம இன்னி பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் பிட்யூட்டரி கிளாண்ட் எக்ஸாக்டா பார்த்தா. பட் இது அதே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ பேக். அத சென்டர்ல என்ன இருக்கு, அது சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல டிவிஷன் இருக்கும், உள்ள ரெண்டு கம்பார்ட்மெண்டா பிரிக்கும். அந்த அந்த டிஷ்யூக்கு பேரு ரஃபே. வெளியில பார்க்கிறதுக்கு ஒரே பேக் மாதிரி இருக்கும் அண்ட் சென்ட்ரல் லைன், மெல்லிசா லைன் நம்மளுக்கு தெரியும். அந்த லைன் இன்டர்னலி டிவைட் பண்ணிட்டு இருக்கு. சரியா, ஈச் சைட்ல ஒரு டெஸ்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஈச் சைட்ல ஒன் டெஸ்டிஸ் வில் பி பிரசன்ட். இப்போ இந்த ஸ்க்ராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஓகே, இந்த ஸ்க்ராட்டம் அப்படின்னு ஓகே சாரி இந்த ஸ்க்ராட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்க்ராட்டமோட மசில், அவுட்டர் மசில் ஃபைப்ரஸ். பட் சென்டர்ல ஒரு மசில் இருக்கு. சென்டர்ல என்ன இருக்கு, சென்டர்ல வி ஹாவ் மசில். சென்டர்ல என்ன இருக்கு, மசில் லேயர். சென்ட்ரல் லேயர் இஸ் த மசில் லேயர். சென்ட்ரல் லேயர் இஸ் த மசில் லேயர். யாராச்சும் சொல்ல முடியுமா இங்க என்ன மசில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த மசில் which is present in the scrotum? What is the muscle which is present in the scrotum? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸ்க்ராட்டம்ல என்ன மசில் இருக்கு சென்டர்ல? What is the name? Same but different. Okay. What is the name of the muscle which is present in the scrotum? யாராச்சும் சொல்ல முடியுமா? The muscle which is extremely important. In the testis, in the wall கூட attach ஆயிருக்கும் with the help of a tissue called gubernaculum. What is this? This is gubernaculum. This is gubernaculum. gubernaculum. பட் இங்க இருக்கிற இந்த மசிலுக்கு பேர் என்ன? கிரிமாஸ்டர் மசில். எஸ், கிரிமாஸ்டர் மசில் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் மசில் இங்க இருக்கு. ஒன்னு ஓகே சரி, கிரிமாஸ்டர் மசில் எழுதிக்கோங்க. திஸ் மசில் இஸ் கால்ட் கிரிமாஸ்டர் மசில். கிரிமாஸ்டர் மசில். ஏன் இந்த மசில் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், உங்க என்சிஆர்டில கொடுக்கல, ஆனா நான் ஏன் இந்த மசில் பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த மசில் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரிமாஸ்டர் மசில் நம்ம டெஸ்டிஸ்குள்ள ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஸ்டாண்டிங் இந்த ஏசி. சரியா, நான் ஏசியில நின்றுட்டு இருக்கேன். என்னோட டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா 24 இங்க இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா என்ன இது வெளியே வெதர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குளிரா இருக்கு 24ல. ஜென்ரலி நான் 16 இருந்தா கூட எனக்கு குளிராது. ஓகே, 16ல வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போதைக்கு 24 இருக்கு. த ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் வெளியில வெதர் அப்படி இருக்கு. இப்போ இந்த டெம்பரேச்சர் வெளியில எவ்வளவு இருக்கு? 24. இங்க எவ்வளவு வேணும்? 2 to 2.5 less than the body temperature. Body temperature என்ன? 37. அப்போ 35 34.5 to 35 இருந்தா
ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனா டெம்பரேச்சர் வெளியில டிராப் ஆகும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருதுல, அப்ப அந்த இடத்துல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஓகே, செல்சியஸ்ல இருந்து நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. எனக்கு செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ற அந்த ஃபார்முலா இங்க இல்ல, ஸ்டோர் இல்ல, நான் தூக்கி போட்டுட்டேன். சரியா? அதனால நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. 2 to 2.5 டிகிரி செல்சியஸ், நான் ஃபாரன்ஹீட் சொல்ல. ஸோ 2 to 2.5 அப்படின்னா 34.5 to 35 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரி, அது கொஸ்டின்ல அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஃபாரன்ஹீட்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்போ இந்த டெம்பரேச்சர் விட ரொம்பவே கம்மியா இருக்கு. 24ல ரொம்ப கம்மி இல்லையா? 10 டிகிரி கம்மியா இருக்கு. அப்ப 10 டிகிரி கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும்? பிரச்சனை இல்லையா? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகாது. அப்ப இந்த கிரிமாஸ்டர் மசில் என்ன பண்ணும்? கான்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ கிரிமாஸ்டர் மசில் கான்ட்ராக்ட் ஆனோடனே ஸ்க்ராட்டம் பாடி கூட அப்படியே அட்டாச் ஆயிரும். ஸோ இப்படி தொங்கிட்டு இருக்க ஸ்க்ராட்டம் பாடி கூட அட்டாச் ஆயிரும். அப்போதான் பாடி டெம்பரேச்சர் பிளஸ் வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் ரெண்டும் பேலன்ஸ் ஆகி இந்த டெஸ்டிஸ்க்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைச்சிரும். ஸோ கிரிமாஸ்டர் மசில் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சம்மர் சீசன்ல வெளியில இருக்கிற வெதர் கண்டிஷன் ரொம்பவே சூடா இருக்கும். அப்போ என்ன ஆகும்? சூடான டெம்பரேச்சர்ல மேபி 35 டிகிரி 40 டிகிரி வரைக்கும் போயிடும். அந்த டெம்பரேச்சர் அவ்வளோ அதிகமா இருக்கும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் கூட இது சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே ஹீட் அதிகமாயிரும். அதனால இது என்ன ஆயிரும்? சம்மர் சீசன்ல ரிலாக்ஸ் ஆயிரும், பாடியில இருந்து தொங்கிரும் scrotum. Why? So that it can maintain its sperm production. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? This is the reason, this is the function of this cremaster muscle. Winter seasonல contract ஆகுதும், வெளியில heat அதிகமானோன relax ஆகிறதும் எதுக்காக? For the sperm production. Cremaster muscle is extremely useful. புரிஞ்சுதா? Yes, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? clear-ஆ புரிஞ்சிருச்சா? Yes? Okay. I hope புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ டெஸ்டிஸ்க்கு வருவோம். டெஸ்டிஸ் எங்க இருக்கும்? டெஸ்டிஸ் ஓவல் ஷேப் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கும்? ஸ்க்ராட்டம் குள்ள இருக்கும். டெஸ்டிஸ் எங்க இருக்கும்? டெஸ்டிஸ் எவ்வளவு இருக்கும்? 1 பேர். எங்க இருக்கும்? ஸ்க்ராட்டம். ஓகே, எங்க இருக்கும்? ஸ்க்ராட்டம்ல இருக்கும். சோ எப்படி உள்ள வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட என்ன இருக்கு? லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஓகே, நம்ம கிட்ட இந்த மைக் இருக்கு. சரியா? என்ன இருக்கு? இந்த மைக் இருக்கு. இந்த மைக் வந்து லெட்ஸ் கன்சிடர் திஸ் மைக் as a testis. I'm sorry. டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம், இல்லைன்னா செத்து போயிடுவேன். ஓகே, சரி. Let's consider this testis, this mic, okay, as a testis. இத testis அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்றோம்? இந்த மைக், ஓகே, ஏசினால தான்டா, ஏசினால கோல்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் சே திஸ் மைக் ஆஸ் அ டெஸ்டிஸ். அப்போ இந்த டெஸ்டிஸ், ஸோ இதுதான் ஸ்க்ராட்டம். ஆர் let's consider this bag as a what? Scrotum. அப்போ இதுக்குள்ள இந்த டெஸ்டிஸ் இப்படி டிசெண்ட் ஆகும் இல்லையா? இதுதான் என்னது? உள்ள டிசெண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ எப்படி? with the help of this wire. yes or no? இது என்னது? wire. இந்த wire வழியாதான் என்ன ஆகுது? இந்த wire, with the help of this wire, this comes out of the abdomen and enter into the scrotum and descend ஆயிருக்கு. இதே மாதிரிதான் நம்ம டெஸ்டிஸ் ஸ்க்ராட்டம் குள்ளேயும் வரும். இதே மாதிரிதான் நம்ம டெஸ்டிஸ் எங்க வரும்? ஸ்க்ராட்டம், with the help of one cord. ஓகே, இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டு எங்க இருக்கும்? இந்த கார்டு எங்க இருக்கும்? this cord will be attached with the testis. testis கூட அட்டாச் ஆயிருக்கும். and இந்த கார்டு தான் என்ன பண்ணும்? இந்த டெஸ்டிஸை ஸ்க்ராட்டம் குள்ள கொண்டு வந்து அட்டாச் பண்ண வைக்கும். அந்த கார்டுக்கு பேரு என்ன?
இந்த கார்டுக்கு பேரு ஸ்பெர்மாட்டிட் கார்டு. ஸ்பெர்மாட்டிட் கார்டு. அந்த கார்டுக்கு பேரு என்ன? ஸ்பெர்மாட்டிட் கார்டு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கார்டுன்னா என்ன தெரியும் தானே? இந்த வயரை கார்டுன்னு தானே சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? இந்த வயர் இது கூட கனெக்ட் ஆயிருக்க இந்த வயரை கார்டுன்னு தானே சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? அப்படிதானே? சோ அதனால இதுக்கு பேரு ஸ்பெர்மாட்டிட் கார்டு. ஐ ஹோப் I am clear. So spermatid cord வழியா இந்த testis உள்ள வந்திருக்கு and with the help of gubernaculum it is attached with the scrotum. Okay, with the help of gubernaculum. Ayyo, what happened? ஓடாடே. ஓ வந்துருச்சா? சரி, இது என்னது? ஸ்பெர்மேட்டிட் கார்டு. சரி, ஸ்பெர்மேட்டிட் கார்டு கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸ்பெர்மேட்டிட் கூட அட்டாச் ஆகி டெஸ்டிஸ் உள்ள வருது. ஓகே, சோ இந்த இடத்துலயும் என்ன இருக்கு? ஸ்பெர்மேட்டிட் கார்டு will be present. ஸ்பெர்மேட்டிட் கார்டு will be present and இங்க இருக்கு நம்மளோட டெஸ்டிஸ், ஓவல் ஷேப் டெஸ்டிஸ். புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா? இந்த ஸ்பெர்மேட்டிட் கார்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்? வாஸ் டெஃபரன்ஸ், comma arteries, comma veins, comma lymphatic duct. இது எல்லாமே இந்த ஸ்பெர்மேட்டிட் கார்டுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸ்பெர்மேட்டிட் கார்டுக்குள்ள இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இது வழியா தான் ஸ்பெர்மேட்டிட் கார்டுக்குள்ள தான் எல்லாமே மூவ் ஆகும், மேல அப் அண்ட் டவுன். கிளியர்? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம் ஹியர்? சப்போஸ் இந்த ஸ்பெர்மேட்டிட் கார்டு வழியா டெஸ்டிஸ் பாடிக்கு வெளியே வந்து ஸ்க்ராட்டம் குள்ள வந்து இறங்கல அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு கிரிப்டார்கிடிசம். வாட் இஸ் கிரிப்டார்கிடிசம்? கிரிப்டார்கிடிசம் என்ன? கிரிப்டார்கிடிசம் மீன்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் டெஸ்டிஸ் டு descend into the scrotum. அதுக்கு பேர் தான் என்னது? கிரிப்டார்கிடிசம். am I clear? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? failure of testis to descend into the scrotum, அதுதான் கிரிப்டார்கிடிசம். டன்? டன்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு தம்ஸ் அப் கொடுத்துட்டு பார்க்கலாம். நேத்து நான் ஸ்ப்ரைட் குடிச்சு எனக்கு சளி பிடிச்சிருச்சு, நீங்க எனக்கு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஸ்ப்ரைட் கொடுக்காதீங்க. எஸ், என்ன ஃபெயிலியர் புரியலையா? சரி, ஓகே. ரெண்டு டெஸ்டிஸ், ரெண்டு ஸ்க்ராட்டம் இருக்கு. இது ஒரு ஸ்க்ராட்டம், இது ஒரு ஸ்க்ராட்டம். இதுக்குள்ள டெஸ்டிஸ் வந்துருச்சு, இதுக்குள்ள டெஸ்டிஸ் வரல. இது நார்மல், இது கிரிப்டார்கிடிசம். அப்படின்னா பேக் இருக்கு ஆனா உள்ள விதை இல்ல, சீட் இல்ல. தட் இஸ் யோர் டெஸ்டிஸ் இஸ் நாட் தேர். பேக் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம கேப்சூல் கவர் இருக்கு, நம்ம சரி வேண்டாம், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வருமானு தெரியல, நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. எனிவேஸ், ஸ்க்ராட்டம் பேக் இருக்கு ஆனா உள்ள டெஸ்டிஸ் இல்ல அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு கிரிப்டார்கிடிசம். அப்படியும் இருக்கு, அது வந்து டிசார்டர். அது அது ஒரு டிசார்டர். ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா அவங்க பாடியில அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? அவங்க ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கொஸ்டின். சப்போஸ் ஒரு பாடியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்க்ராட்டம், அந்த ஸ்க்ராட்டம்குள்ள டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகலைனா அவங்கனால குழந்தை பெத்துக்க முடியுமா? தட் இஸ் அ கொஸ்டின். ரெண்டுமே டெஸ்டிஸ் இருக்கக்கூடாது ஜெனரலி, அதுதான் கிரிப்டார்கிடிசம். அது சிங்கிள் டெஸ்டிஸ், டபுள் டெஸ்டிஸ்லாம் கிடையாது.
எஸ் ஐ நோ என்சிஆர்டி இல்ல, அதனால தான் நான் எழுதுறேன், அதனால தான் நோட்ஸா கொடுக்குறேன். என்சிஆர்டியில் இருக்கிற கண்டென்ட் லைன்ல இதுல எழுத மாட்டேன், டோன்ட் வரி. சரியா? ஏன்னா அது என்சிஆர்டியில் இருக்கே, திருப்பி நான் எழுதி அதை காப்பி பண்ணுங்க சொல்றதுக்கு என்ன யூஸ் இருக்கு அதுல, சொல்லுங்க பார்க்கலாம். நான் அறிவிடத்தனமால பெற முடியாதுல, எனக்கு அறிவு இருக்கு இல்லையா? ஒரு சில பேர்த்த நான் பார்த்துருக்கேன், என்சிஆர்டி இருக்கிறது அப்படியே பிரிண்ட் அடிச்சு காப்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவை? அது என்சிஆர்டி இருக்கு, அது புக்கே இருக்கு, அதை பார்த்து படிச்சுக்கலாம்ல. சரி, சோ எஸ் அவங்கனால குழந்தை பெத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க பாடியில டெஸ்டிஸ் இல்ல. அப்போ டெஸ்டிஸ் இல்ல அப்படின்னா அதுல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகாது. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகாதுன்னா அவங்க குழந்தை பெத்துக்க முடியாது. சோ தே ஆர் ஸ்டெரைல். அப்போ கிரிப்டார்கிடிசம் இருக்கிற மக்கள் என்னது? தே ஆர் ஸ்டெரைல் மேல். They are sterile male. They cannot produce offspring. Sterile male. Okay? Clear? புரிஞ்சிருச்சா? சரி, இதுதான் நம்ம scrotum and basic of testis. Testis குள்ள போலாம். We'll enter into testis. அறிவு இருக்கு இருக்கு இருக்கு, அதனால தான் நான் உனக்கு டீச்சரா இருக்கேன். சரியா? அதனால தான் உனக்கு டீச்சரா இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம டெஸ்டிஸ்குள்ள போலாம். டெஸ்டிஸ்குள்ள போயிட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு டெஸ்டிஸ் இருக்குன்னு வை. லெட்ஸ் சே திஸ் இஸ் ஒன் டெஸ்டிஸ். இது என்னது? திஸ் இஸ் ஒன் டெஸ்டிஸ். எப்படி இருக்குமா? ஓவல் ஷேப்ல இருக்கும். லெட் மீ டிரா ஓவல். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட டெஸ்டிஸ். ஓகே, சரி. இந்த டெஸ்டிஸ்ல என்ன இருக்கு? 3 லேயர் இருக்கு. இந்த டெஸ்டிஸ்ல என்ன இருக்கு? 3 லேயர் இருக்கு. அவுட்டர் லேயர், அவுட்டர் லேயர் இட் இஸ் கால்ட், ஓகே, அவுட்டர் லேயர் என்னது? இட் இஸ் கால்ட், சரி அவுட்டர் லேயர் சரி விடுங்க ஒரே நிமிஷம். டெஸ்டிஸ், இந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல, டெஸ்டிஸ்ல 3 லேயர் இருக்கு டோட்டல். நம்பர் 1 டியூனிகா vaginalis, tunica albuginea, tunica vasculosa. 3 லேயர் இருக்கு. ஓகே, tunica vaginalis, tunica albuginea and tunica வாஸ்குலோசா. வாஸ்குலோசா எந்த புக்லயும் போட்டு மோஸ்ட்லி ஒரு சில புக்ல தான் கொடுத்துருக்காங்க, எல்லா புக்லயும் கொடுக்கல. அதனால இது இல்லைன்னா தயவு செய்து இல்லை அப்படின்னு நினைச்ச கூடாது. என்சிஆர்டில இல்ல, அதனால இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, என்சிஆர்டில அதனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. சரி, அவுட்டர் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் லேயர் இல்ல 2 லேயர் இருக்கு. outer most layer ல என்ன இருக்கு? 2 லேயர். this is the outer layer, this is outer layer. outer layer ரெண்டாவது லேயர் இருக்கு, இன்னொரு லேயர். so tunica vaginalis இதுல 2 லேயர் இருக்கு. parietal layer and visceral layer. parietal layer ஒன்னு இருக்கு, ரெண்டாவது visceral layer இருக்கு. சரியா? yes, valve, vaginalis albuginea vasculosa, valve, right. now இதுல வெளியில இருக்கிறது tunica parietalis, sorry, tunica, yes, tunica vaginalisல parietalis layer, tunica vaginalisல இருக்கிற parietal layer. அப்போ இது என்னது? this is visceral layer. இது ரெண்டும் சேர்ந்தா tunica vaginalis. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும்? then we will have one layer. what is that called? this is called tunica albuginea. what is this layer? tunica albuginea. tunica albuginea.
இந்த டியூனிகா வெஜைனாலிஸ் இருக்குல்ல, டியூனிகா வெஜைனாலிஸ் இது 2 லேயர் இருக்கு, பின்னாடி நம்ம வரைய வேண்டாம் சரியா. ஆனா டே ஜோஷுவா இது 12th ஸ்டாண்டர்டா சாமி கண்ணா, இது 12th ஸ்டாண்டர்ட் சரியா. 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர், 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜுவாலஜில ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் சரியா. இட் இஸ் லைக் சாப்டர் நம்பர் 2 in 12th standard. First is sexual reproduction in flowering plant, second human reproduction. So the human reproduction 12th standard chapter சரியா. so in second layer என்னது tunica albuginea. இந்த tunica albuginea என்ன பண்ணுது, second layer form ஆகுது. அந்த layer form பண்ண உள்ள ஒரு septum மாதிரி என்ன பண்ணுது உள்ள வருது. and உள்ள வந்து என்ன பண்ணுது, இந்த இத என்ன பண்ணுது, இந்த testis மல்டிபிள் டெஸ்டிகுலர் லொபியூலா பிரிக்குது. நிறைய சின்ன 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 கம்பார்ட்மெண்டா இது பிரிக்குது. என்ன பண்ணுது, இந்த டெஸ்டிஸ மல்டிபிள் ஸ்மால் 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 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்கு. ஓகே, இது என்ன பண்ணிருக்கு, நிறைய ஸ்மால் ஸ்மால் கம்பார்ட்மெண்டா இத பிரிச்சிருச்சு. ஓகே, so each compartment is called testicular lobule. Each compartment is called what? Testicular lobule. Okay, now in the testicular lobule சரியா. so என்ன பண்ணிருக்கு, what is this, this is tunica vaginalis. what is this, tunica vaginalis, sorry albuginea. albuginea என்ன பண்ணிருக்கு, testicular lobule. சார் இந்த லைவ் ஓட டாபிக்ல நீங்க தான் 11ன்னு கொடுத்துருக்கீங்க. 11ன்னு கொடுத்துருக்கனா, சரி அவங்க தப்பா கொடுத்துருக்காங்கடா, தப்பா கொடுத்துருக்காங்க. இது 11th கிடையாது, 12th ஸ்டாண்டர்ட். அவங்க தப்பா போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. டியூனிகா ஆல்புஜீனியா சரியா, டியூனிகா ஆல்புஜீனியா. ஓகே ஓகே, இந்த டியூனிகா ஆல்புஜீனியா, ஓகே டியூனிகா ஆல்புஜீனியா என்ன பண்ணிருக்கு, இந்த டெஸ்டிகுலர் லொபியூல், இந்த டெஸ்டிஸை நிறைய டெஸ்டிகுலர் லொபியூலா பிரிச்சிருச்சு. அப்ப இது என்னது, திஸ் இஸ் கால்ட், சாரி வாட் இஸ் திஸ் கால்ட், திஸ் இஸ் கால்ட் டெஸ்டிகுலர் லொபியூல். டெஸ்டிகுலர் லொபியூல், இது என்னது, டெஸ்டிகுலர் லொபியூல். ஈச் டெஸ்டிகுலர் லொபியூல்குள்ள அவங்க தப்பா கொடுத்துட்டாங்கடா, அவ்வளவுதான் தப்பா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ராங் தேர். ஈச் டெஸ்டிகுலர் லொபியூல் they will have highly coiled structure. இந்த மாதிரி highly coiled structure இருக்கும். அந்த highly coiled structure என்ன தெரியுமா, what is this highly coiled structure called, this highly coiled structure called, okay highly coiled structure called seminiferous tubules. இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் தான் seminiferous tubules. What is this highly coiled structure? This highly coiled structure is called இதுக்கு பேர் என்ன, seminiferous tubules. இதுல எவ்வளவு இருக்கும், இந்த each testicular lobule குள்ள minimum 1 maximum 3 seminiferous tubules இருக்கும். minimum 1 maximum 3 seminiferous tubules இருக்கும் சரியா. minimum 1 maximum 3 seminiferous tubules present ஆயிருக்கும். okay, minimum 1 maximum 3 seminiferous tubules present ஆயிருக்கும். all right, இது எல்லா seminiferous tubules எல்லாம் ஒன்னு சேர்ந்து, இந்த seminiferous tubules எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இங்க ஃபார்ம் பண்ணும். இந்த நெட்வொர்க்குக்கு பேரு ரெட்டிடெஸ்டஸ். இந்த நெட்வொர்க்குக்கு பேர் என்ன, ரெட்டிடெஸ்டஸ். இங்கிருந்து ஒரு 6 to 8 டியூப்ஸ், இங்கிருந்து ஒரு 6 to 8 டியூப்ஸ், 6 to 8 டியூப்ஸ் எங்க போகும், மேல போகும். and they will join. this is called vas efferens. இதுக்கு பேர் என்ன, vas efferens. மேல போற இந்த டியூப் மறுபடியும் என்ன ஆயிரும், ஹைலி காயில் ஆகும். பயங்கரமா இது என்ன ஆகும், காயில் ஆகும். இங்க போற டியூப் பயங்கரமா என்ன ஆகும், ஹைலி காயில்டு. ஹைலி காயில்டு என்ன ஆகும், பயங்கரமா காயில் ஆகும். பயங்கரமா இது காயில் ஆகும்.
காயில் ஆயிட்டு கடைசியில் கீழே வரும்போது ஒரு சிங்கிள் டியூபா ஃபார்ம் ஆகும். கீழே வரும்போது என்ன ஆகும்? சிங்கிள் டியூபா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? எபிடிடைமிஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? எபிடிடைமிஸ். சரி, இப்போ 1 by 1 நம்ம என்ன பண்ணிடலாம்? லேபிள் பண்ணலாமா? ஓகே, so what is this? What is this? Tunica vaginalis. What is this structure? Tunica albuginea. What is this structure? What is this structure? This is seminiferous tubules. Seminiferous tubules. சரி, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன? ரெட்டி டெஸ்டிஸ். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன? வாஸ். இது எல்லாமே இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வாஸ் எஃபரன்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு வாசா எஃபரன்ஷியா. வாசா எஃபரன்ஷியா. இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இது என்னது? திஸ் இஸ் எபிடிடைமிஸ். இது என்னது? திஸ் இஸ் வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? வாசா டெஃபரன்ஷியா. வாசா differentia, vas efferens or vasa differentia, vas deferens, vasa differentia. இப்போ highly coiled seminiferous tubule இருக்குல்ல, இப்போ highly coiled epididymis. இப்போ epididymisக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இப்படி இருக்கு இல்லையா? highly coiled. highly coiled இதுக்கு பேரு எபிடிடைமிஸ் இல்லையா? இதுக்கு பேர் எபிடிடைமிஸ். இந்த எபிடிடைமிஸ்ல இது ஹெட்க்கு பேரு கேப்புட். இது என்னது? பாடிக்கு பேரு கார்பஸ். இது என்னது? டெயிலுக்கு பேரு கவுடா. அப்படின்னா caput epididymis, corpus epididymis and cauda epididymis. இது என்னது? caput epididymis. இது என்னது? corpus epididymis. இது என்னது? cauda epididymis. clear? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? சே எஸ் ஆர் நோ? உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? உள்ள இந்த இடத்துல blood vessels இருக்கும். Here we'll have blood vessels. இந்த இடத்துல blood vessels இருக்கும். இது blood vessel layer. சரியா? vasculosa blood vessel layer. இங்க blood vessels இருக்கும். All right, புரிஞ்சிருச்சா? அதுதான் வரைஞ்சிட்டேன். ஓகே, blood vessel layer. clear? yes, புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா? டயக்ராம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கா? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? டயக்ராம் சூப்பரா இருக்கா?
சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் டயக்ராம். வாவ். எஸ், வேற லெவலா? ஐயோ, சே கண்ணு போட்டக்கூடாது. சூப்பரா இருக்கு. ஓன் டயக்ராம் நல்லா இருக்கா? சரி சரி, ஓகே ஓகே, சரி ஓகே ஓகே. ஆல் ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் 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 வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? இங்க ஒரு டெஸ்டிஸ் இருக்கு, இங்க ஒரு டெஸ்டிஸ் இருக்கு. சரியா? இந்த டெஸ்டிஸ் எங்க போகும்? திஸ் இஸ் யோர் எபிடிடைமிஸ். லெட்ஸ் சே இது என்னது? நம்மளோட எபிடிடைமிஸ். அண்ட் இங்கிருந்து வாஸ் டெஃபரன்ஸ். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ் வழியா எங்க போகும்? வாஸ் டெஃபரன்ஸ் வழியா இட் வில் மூவ் டு, they will form ampulla. and இது எங்க ஜாயின் ஆகும்? இது ஜாயின் ஆகும் இங்க இருக்கும் seminal vesicle. எங்க ஜாயின் ஆகும்? there will be seminal vesicle. let's say இங்க seminal vesicle இருக்கு, seminal duct. இது இந்த vas deferens இங்க வந்து இப்படி ஜாயின் ஆயிரும். ஓகே, ஜாயின் ஆயிட்டு இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து they will form a tube, common tube. and அந்த common tube என்னது? what is this called? this is called ejaculatory duct. அதுக்கு பேர் என்ன? ejaculatory duct. ஓகே, ejaculatory duct. அதே மாதிரி இங்கிருந்து என்ன ஆகும்? இங்கிருந்தும் நான் உனக்கு டயக்ராமே காட்டுறேன், இது வேண்டாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளோட டெஸ்டிஸ், செமினிஃபெரஸ் டிபியூல். ஸோ ஸ்பெர்ம் எங்க ஃபார்ம் ஆகும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எங்க நடக்கும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள. செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. அங்கிருந்து எங்க போகும்? நெக்ஸ்ட் எங்க போகும்? ரெட்டி டெஸ்டிஸ். ஸ்பெர்ம் எங்க மூவ் ஆகும்? ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். அங்கிருந்து எங்க போகும்? அங்கிருந்து வாஸ் எஃபரன்ஸ் ஆர் வாசா எஃபரன்ஷியா. வாஸ் எஃபரன்ஸ். அப்புறம் எங்க போகும்? கேப்புட் எபிடிடைமிஸ். அதுக்கப்புறம் எங்க போகும்? கார்பஸ் எபிடிடைமிஸ். கார்பஸ் எபிடிடைமிஸ். அதுக்கப்புறம் எங்க போகும்? கவுடா எபிடிடைமிஸ். கவுடா எபிடிடைமிஸ். அதுக்கப்புறம் எங்க போகும்? ஆஃப்டர் கவுடா எபிடிடைமிஸ் வேற எங்க போகும்? அடுத்தது வாஸ், வாசா டெஃபரன்ஷியா. வாசா டெஃபரன்ஷியா. வேற அடுத்தது எங்க போகும்? செமினல், செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல் இருந்து எஜாகுலேட்டரி, எஜாகுலேட்டரி டக்ட். எஜாகுலேட்டரி டக்ட். செமினல் டக்ட்னு விழுங்க, வெசிக்கல்குள்ளலாம் போகாது, செமினல் டக்ட். ஓகே, எஜாகுலேட்டரி டக்ட். அதுக்கப்புறம் என்னது? ப்ராஸ்டேட்டிக், ப்ராஸ்டேட்டிக் யூரேத்ரா. அதுக்கப்புறம் எங்க போகும்? மெம்பரேனஸ் யூரேத்ரா. மெம்பரேனஸ் யூரேத்ரா. அதுக்கப்புறம் எங்க போகும்? பினைல் யூரேத்ரா. தென் எஜாகுலேட்டட். இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணும் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் செமினிஃபெரஸ் டிபியூலோட லைனிங்ல ஃபார்ம் ஆகும். லைனிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் லியூமனுக்கு போகும், லியூமன்ல இருந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். ஓகே,
ரெட்டி டெஸ்டிஸ்ல இந்த வாஸ்ட் ஸோ இதுல போலாம். ஃபர்ஸ்ட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? செமினிஃபரஸ் டிபியூலுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல இருக்க லியூமன்ல விழுந்துரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க போகும்? ரெட்டி டெஸ்டிஸ்க்கு வரும். நெட்வொர்க் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். நெட்வொர்க் அதுக்கு பேரு ரெட்டி டெஸ்டிஸ். அங்க போகும். ரெட்டி டெஸ்டிஸ்க்கு அப்புறம் எங்க போகும்? வாஸ் எஃபரன்ஷியாக்கு போகும். ஒரு வாசா எஃபரன்ஷியா ஒரு வாஸ் எஃபரன்ஸுக்கு போகும். வாஸ் எஃபரன்ஸ்ல இருந்து எங்க போகுது? ஃபர்ஸ்ட் கேப்புட் எபிடிடைமஸ், கார்பஸ் எபிடிடைமஸ், கவுடா எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ் और வாசா டெஃபரன்ஷியா. அதுக்கப்புறம் செமினல் டக்ட், அதுக்கப்புறம் எஜாக்குலேட்டரி டக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ அங்க இருக்கிற யூரேத்ராக்கு பேரு ப்ராஸ்டேட்டிக் யூரேத்ரா. இங்க என்ன இருக்கும்? இங்க இருக்கும் பெனிஸ். அதனால இந்த ப்ராஸ்டேட்டிக் யூரேத்ராக்கும் பெனைல் யூரேத்ராக்கும் இடையில இருக்கிறது இந்த ரீஜனுக்கு பேரு மெம்ப்ரேனஸ் யூரேத்ரா. இதுக்கு பேர் என்ன? membranous urethra. and penisல இருக்கிற இந்த யூரேத்ராக்கு பேரு பினைல் யூரேத்ரா. ஓகே, இது என்ன யூரேத்ரா? திஸ் இஸ் prostatic urethra. prostatic urethra. அப்போ செமினிஃபரஸ் டிபியூல்ல இருந்து எபிடைமிஸ் வந்து வாசா டிஃபரன்ஷியா, தென் செமினல் டக்ட், எஜாகுலேட்டரி டக்ட், பினைல் யூரேத்ரா, மெம்பரேனஸ் யூரேத்ரா, ப்ராஸ்டேட்டிக் யூரேத்ரா, மெம்பரேனஸ் யூரேத்ரா, பினைல் யூரேத்ரா. அண்ட் இந்த இடத்துல என்ன ஆகும்? சீமென் எஜாகுலேட் ஆயிரும். கிளியர்? இது புரிஞ்சிருச்சா? சே சார் நோ? புரிஞ்சிருச்சா? yes or no? yes done. புரிஞ்சுதா? So you see here, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா you can find, நான் சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டெஸ்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. மேலே எபிடைமிஸ் இருக்கு. எபிடைமிஸ்ல இருந்து வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து இது செமினல் வெசிக்கல், அதோட டக்ட் கூட சேர்ந்து எஜாக்குலேட்டரி டக்ட். அந்த எஜாக்குலேட்டரி டக்ட் இந்த ப்ராஸ்டேட் யூரேத்ராக்குள்ள ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ வேற பெருசா இல்லை. இங்க பாருங்க, நான் வரைஞ்ச அதே டயக்ராம் தான். சரியா? நான் வரைஞ்ச அதே டயக்ராம் தான். வெளியில இருக்கிறது டியூனிகா வெஜைனாலிஸ். ஓகே, டியூனிகா வெஜைனாலிஸ். உள்ள இருக்கிறது டியூனிகா ஆல்புஜீனியா. இந்த டியூனிகா ஆல்புஜீனியா என்ன பண்ணிருக்கு? உள்ள வரைக்கும் போயிருக்கு. சரியா? அண்ட் இங்க என்ன இருக்கு? செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்கு. யூ கேன் see here. கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. சி, இது செமினிஃபரஸ் டிபியூல்ஸ், ரெட்டி டெஸ்டிஸ், தென் வாசா எஃபரன்ஷியா, தென் epididymis, vasa efferentia, then epididymis, then vas deferens. மேல வரைக்கும் போயிருக்கும். எஸ், இது நம்மளுக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். நான் வரைஞ்ச டயக்ராமே போதும். இங்க பாருங்க, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, பெனிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு? இந்த இடத்துல சென்டர்ல யூரேத்ரா இருக்கு. யூரேத்ரா மேல வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே ஒரு கிளாண்ட் இருக்கும். அண்ட் எஸ், யூரின் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் ஒரே பாத்வே தான். யூரினுக்கும் சீமெனுக்கும் என்னது? நம்ம மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல யூரின் அண்ட் சீமென் தே ஹேவ் சேம்
tube. ஃப்ராக்லயும் சரி ஹியூமன்ஸ்லயும் சரி ரெண்டுலயுமே we have a common duct for both urine and semen. சரியா? இந்த இடத்துல நீங்க பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. You see here, this is urinary bladder. இதுதான் நம்மளோட urinary bladder. urinary bladderக்கு இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட testis. இதுக்கு மேல வந்திருக்கிறது epididymis, இங்க வந்திருக்கிறது vas deferens. இந்த vas deferens நீங்க பாத்தீங்க அப்படின்னா it comes vas deferens இங்க இருக்கு. ஓகே, vas deferens என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, யூரினரி பிளாடருக்கு பின்னாடி வழியா போஸ்டியர் சைடுல வந்து இது ஆம்புலா அண்ட் செமினல், இதுதான் செமினல் கிளாண்ட், அது கூட ஜாயின் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி அழிச்சிடுறேன், யூ கேன் see this. ஓகே, இங்க ஜாயின் ஆயிருக்கு. ஆல்ரைட், ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எஜாக்குலேட்டரி டக்ட். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் எங்க வந்திருக்கும், இங்க வந்து ஜாயின் ஆயிருக்கும். இது என்னது, திஸ் இஸ் யூரேத்ரா. யூரினரி பிளாடருக்கு கீழே ஃபார்ம் ஆகிறது இது யூரேத்ரா. ஸோ யூரேத்ரா எங்க வருது பாருங்க, திஸ் இஸ் மெம்பரேனஸ் யூரேத்ரா அண்ட் திஸ் இஸ் பினாயில் யூரேத்ரா. இது ப்ராஸ்டேட்டிக் யூரேத்ரா, இது மெம்பரேனஸ் யூரேத்ரா, திஸ் இஸ் பினாயில் யூரேத்ரா. ஓகே, மெம்பரேனஸ் அண்ட் பினாயில் யூரேத்ரா. இந்த யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே நம்ம கிட்ட என்ன இருக்கும், யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே இருக்கும் ஒரு கிளாண்ட், தட் இஸ் கால்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஓகே, யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் கீழே என்ன இருக்கும், ஒரு கிளாண்ட் இருக்கும், அண்ட் தட் இஸ் கால்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ நம்ம கிட்ட ப்ராஸ்டேட் கிளாண்ட் எவ்வளோ இருக்கு, ஒன்று. ப்ராஸ்டேட் கிளாண்ட் எவ்வளோ இருக்கு, we have one prostate gland. prostate gland எவ்வளோ இருக்கு, நம்பர் என்ன, நம்பர் கேட்பாங்க, 1 in number. seminal vesicle எவ்வளோ இருக்கு, நம்மளோட seminal vesicle எவ்வளோ இருக்கு, 1 pair, that is 2 in number. ஓகே, 1 pair, that is 2 in number. அதுக்கப்புறம் Cowper's gland எவ்வளோ இருக்கு, 1 pair, that is 2 in number. ஓகே, சரி. அதுக்கப்புறம் நம்மளோட testis எவ்வளோ இருக்கு, 1 pair, that is 2 in number. epididymis எவ்வளோ இருக்கு, epididymis 2 in number, that is 1 pair. vas deferens எவ்வளோ இருக்கு, 2 in number, that is 1 pair. ஓகே, அதுக்கப்புறம் ejaculatory duct எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், 2 in number, that is 1 pair. urethra எவ்வளோ இருக்கும், 2 in number, that is 1 pair. அப்படியெல்லாம் கிடையாது, only 1. bulbourethral gland 2 இருக்கும். இதுதான் Cowper's gland and bulbourethral gland, both are same. இதுதான் என்னது, bulbourethral gland. Cowper's gland and bulbourethral gland ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? கிளியர்? புரிஞ்சிருச்சா? Next, let's talk about female reproductive system, but after a break, after a short non-commercial break. Okay, after a break of 10 minutes கழிச்சு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரியா? டைமர் வச்சுட்டு நான் போகிறேன். We'll see after 10 minutes.
hello, I am back. So I hope எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணிருங்க பார்க்கலாம். இந்த குரூப்பை இந்த சேட்டை விட்டுட்டு போனவங்க, இந்த லைவை விட்டுட்டு போனவங்க எல்லாரும் திரும்பி வந்துருங்க. கம் பேக். ஏன்னா we are going to start female reproductive system now. Female reproductive system நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். Alright, so female reproductive system இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Yes, everybody is here. Without wasting time, let's get started. Yes, chalo. Now, female reproductive system லையும் நம்ம கிட்ட என்ன இருக்கு? Female reproductive system லையும் நம்ம கிட்ட என்ன இருக்கு? Female reproductive system லையும் நம்ம கிட்ட இருக்கு. Number 1 is your சரி, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. இது என்னது? திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. என்ன இருக்கு? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. ரைட். நவ் இது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவோட ஒரு பார்ட். எக்ஸ்டர்னல் பிளஸ் இன்டர்னல் ஜெனிட்டேலியாவும் இங்க கொடுத்துருக்கு. இது எக்ஸ்டர்னல் இங்க தெரியல, பட் இன்டர்னல் ஜெனிட்டேலியா இங்க கொடுத்துருக்கு. சரியா? இது என்ன கொடுத்துருக்கு? இன்டர்னல் ஜெனிட்டேலியா. சரி, அப்ப எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியால நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது மான்ஸ் பியூபிஸ் பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மான்ஸ் பியூபிஸ் பார்த்தோம். சோ அந்த மான்ஸ் பியூபிஸ்ல ஓகே, மான்ஸ் பியூபிஸ் அப்படிங்கிறது என்னது? இங்க this entire structure, இங்க தெரியுற இந்த entire structure, இதுக்கு பேரு வல்வா. What is this entire structure called? This entire structure is called vulva. Okay, இந்த entire structure பேர் என்ன? Vulva. Okay, vulva. All right, now இதுல first part என்னது? first part is our mons pubis. என்னது? mons pubis. இந்த மேட் மாதிரி இருக்கிற மான்ஸ் அப்படிங்கிறது மவுண்டெயின். மான்ஸ்னா என்ன? மான்ஸ்னா மவுண்டெயின். அப்போ இந்த மவுண்டெயின் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? மான்ஸ் பியூபிஸ். ஓகே, மவுண்டன் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? மவுண்டன் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்மளோட மான்ஸ் பியூபிஸ். அதுக்கப்புறம் வேற என்னது? அதுக்கு ஜஸ்ட் கீழே என்ன இருக்கும்? ஒரு கவரிங். இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கவரிங் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு ப்ரிப்யூஸ். அதுக்கு பேர் என்ன? இங்க இடத்துல ப்ரிப்யூஸ் இருக்கும். அந்த ப்ரிப்யூஸுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? கிளைட்டாரிஸ். அதுக்கு பேர் என்ன? ஒரு பட்டாணி மாதிரி சின்ன இத்தினூண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு வெளியில தான் என்னது? சின்னதா இருக்கும், உள்ள கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் நம்மளோட கிளைட்டாரிஸ். வாட் இஸ் திஸ் கால்ட்? கிளைட்டாரிஸ். சரியா? என்னது அது? கிளைட்டாரிஸ். கண்ணு தெரியுதான்னு தெரியல, வேணா நான் பிளாக் கலர்ல வரைஞ்சிடுறேன். ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தட் கிளைட்டாரிஸ். ஓகே, இதுதான் அந்த கிளைட்டாரிஸ். ஆல்ரைட், வெளியில பார்க்கறதுக்கு பட்டாணி மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள பெருசா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிளைட்டாரிஸ். அதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஸோ we have clitoris here and அதுக்கு கீழே என்ன இருக்கும்? அதுக்கு கீழே ஸ்மால் ஓப்பனிங். இந்த ஸ்மால் ஓப்பனிங், ஓகே, இந்த ஸ்மால் ஓப்பனிங் இஸ் த யுரேத்ரல் ஓப்பனிங். இது எங்க இருக்கும்? கிளைட்டாரிஸ்க்கு ஜஸ்ட் கீழே இருக்கும். இதுக்கு பேரு யுரேத்ரல் ஓப்பனிங். வாட் இஸ் திஸ் கால்ட்? This is called urethral opening or urethral meatus. இதுக்கு பேர் என்ன? urethral opening or urethral meatus. அதுக்கு கீழே wide structure, நம்மளுக்கு என்ன இருக்கு? wide structure ஒன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் vaginal orifice. It is not vagina, it is vaginal orifice. vaginal orifice. Clear? சரி, அதுக்கு கீழே என்ன இருக்கும்? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹியர் வில் ஹாவ் ஆனஸ். அதுக்கு கீழே ஆனஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற இந்த மசில்
அண்ட் இங்க இருக்கிற இந்த மசில் ரெண்டுமே என்னது இதுக்கு பேரு இது பட் மசில் இதுக்கு தான் பட்டக்கோட மசில் இதுக்கு பேரு gluteus maximus. What is this called? This is called gluteus maximus. இது நம்மளோட reproductive structure or external genitalia ஓட part கிடையாது. Anus is not also, it is not a part of what external genitalia. Female external genitalia ல anus வராது. Okay, but இதுல பார்க்கிறதுக்கு இருக்கறனால I have like mentioned இங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? சப்போஸ் இந்த வல்வாவை நம்ம வல்வா பார்க்கறதுக்கு க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா வெளியில இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் அதுக்கு பேர் என்ன? லெபியா மெஜோரா. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? லெபியா மெஜோரா. ஃபர்ஸ்ட் வெளியில கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு லெபியா மெஜோரா. அதை ஓபன் பண்ணோம்னா உள்ளேயும் என்ன இருக்கும்? தின் ஷீட் மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு தின் ஷீட் இருக்கும். அதுவும் என்ன பண்ணியிருக்கும்? உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணியிருக்கும். தின் ஷீட் உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கும்? கவர் பண்ணியிருக்கும். அதுக்கு பேரு லெபியா மைனோரா. வாட் இஸ் தட் கால்ட்? தட் இஸ் கால்ட் லெபியா மைனோரா. So labia majora and labia minora, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் இந்த என்டையர் வல்வா இன்டர்னல் பார்ட் ஆஃப் வல்வாவை கவர் பண்ணியிருக்கும். ஓகே, தட் இஸ் யுவர் யுரேத்ரல் மியேட்டஸ் அண்ட் வஜைனல் ஓரஃபைஸ். இது ரெண்டையும் கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? லெபியா மெஜோரா அண்ட் லெபியா மைனோரா. நவ் அதுக்கு மேல என்ன இருக்கும்? சின்ன முடி மாதிரி இருக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன? இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் நம்ம தெரிஞ்சுட்டா எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படிங்கறது ஈஸிலி சொல்லிடலாம். எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும்? மான்ஸ் பியூபிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். மான்ஸ் பியூபிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் லெபியா மெஜோரால பிரசன்ட் ஆயிருக்கும். வெளியில இருக்கிற லெபியா மெஜோரால பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் மான்ஸ் பியூபிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதை தவிர வேற எங்கேயுமே பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே, வல்வாவை சுத்தி முத்தி இருக்கும் லெபியா மெஜோரால பிளஸ் மான்ஸ் பியூபிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும், which means it is not present in the labia minora. labia minora pelvic hair, that is pubic hair present ஆயிருக்காது. ஓகே, லெபியா மைனோரால pelvic hair present ஆயிருக்காது, absent ஆயிருக்கும். ஓகே, pelvic hair will be absent in the labia minora. சரியா? சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்னலி பார்க்கலாமா? கொஞ்சம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு போயிடலாமா? எஸ், சரி. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்போ வஜைனா, இதுதான் என்னது? வஜைனாவோட லெபியா மைனோரா. இங்க தெரியுது நம்மளுக்கு லெபியா மைனோரா. வஜைனாக்கு மேல ஒரு தின் கவர் இருக்கும், அதுக்கு பேரு ஹைமன். என்ன இருக்கும்? ஹைமன். ஹைமன் என்னது? வஜைனாவை பார்ஷியலி கவர் பண்ணியிருக்கிற ஒரு டிஷ்யூ. ஓகே, பார்ஷியலி கவர் பண்ணியிருக்கிற ஒரு டிஷ்யூ. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைமன் இஸ் த ஹைமன் அப்படிங்கிறது வர்ஜினிட்டிக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா? சொல்லுங்க பார்க்கலாம். கமான். ஹைமன் அப்படிங்கிறது வர்ஜினிட்டிக்கான அடையாளமா? சே எஸ் ஆர் நோ? ஹைமன் வர்ஜினிட்டிக்கான அடையாளமா? நோ. Why not? ஏன் இல்ல? அப்ப ஹைமன் பிரேக் ஆயிருந்தது அப்படின்னா ஹைமன் பிரேக் ஆயிருந்ததுன்னா வர்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஹைமன் வந்து எப்போ வேணா பிரேக் ஆகலாம். ஹைமன் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா, அத்லீட்டா இருந்தா ஹைமன் ஈஸிலி பிரேக் ஆயிரும். ஸ்விம்மர் இல்ல லாங் ஜம்ப், லாங் ரன் இல்ல ஹார்ஸ் ரைடிங் பண்றவங்களா இருந்தா கூட ஹைமன் பிரேக் ஆயிரும். ஒரு சில ஃபீமேல்ஸ் ஹைமன் இல்லாம கூட பிறக்கிறாங்க இல்லையா? ஒரு சில ஃபீமேல்ஸ் என்ன பண்றாங்க? ஹைமன் இல்லாம கூட பிறந்திருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கண்டிஷன். சோ அதனால ஹைமன் அப்படிங்கிறது என்னது? அச்சா, ஜிம்னாஸ்டிக் பீப்புள், இன்டென்ஸ் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ஹைமன் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால என்னது? நம்ம ஹைமன் இஸ் த வாட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் வர்ஜினிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ மித் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும். மித். ஏன்னா இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். கொஸ்டின்ல மித் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சோ திஸ் இஸ் அ மித். கிளியர்? எஸ், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா?
Yes. All right. So okay, so external genitalia, external done. Now external genitalia அப்புறம் என்னது உள்ள என்ன இருக்கும் vagina. So this is vagina. Vagina அப்புறம் என்ன இருக்கும், there will be cervix. Okay, cervix. Cervix அப்புறம் என்ன இருக்கும், uterus. So what is this? This is uterus and this is uterine cavity. Okay, uterine cavity. இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கிருந்து என்ன போகுது, fallopian tube. உங்களுக்கு கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால இந்த டயகிராம்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, see here. இப்போ இதுல என்ன இருக்கு, இதுல இதுதான் எக்ஸ்டர்னல் பார்ட். திஸ் இஸ் வஜைனல் ஓராஃபைஸ். ஓகே, இந்த இடத்துல ஹைமன் இருக்கும். சரி, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஹைமன் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அப்போ இது என்னது, திஸ் இஸ் வஜைனா. இதுதான் ஒரிஜினல் வஜைனா. ஓகே, இன்டர்னல் பார்ட் ஆஃப் வஜைனா. அதுக்கப்புறம் இது என்னது, திஸ் இஸ் சர்விக்ஸ். திஸ் ரீஜன் இஸ் கால்ட் சர்விக்ஸ். இங்க பாருங்க சர்விக்ஸ்ல எவ்வளவு திக் டிஷ்யூ இருக்குன்னு. இந்த இடத்துல மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் வில் பி பிரசன்ட். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் அந்த மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் என்ன பண்ணிருக்கும், இந்த இடத்துல நம்மளோட மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ், மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல் ரைட், cervical canal plus vaginal canal ரெண்டும் சேர்ந்தா birth canal. ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேரு birth canal. நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேரு birth canal. Okay, அதுக்கப்புறம் இது என்னது, this entire structure is called uterus. You can see this entire structure is called uterus. இதை நம்ம கட் பண்ணா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் யூட்ரஸ். யூட்ரஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்வெர்டட் பியர், இன்வெர்டட் பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர், இன்வெர்டட் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்மளோட யூட்ரஸ். அதுக்கப்புறம் யூட்ரஸை கட் பண்ணா சென்டர்ல இருக்கிறது யூட்ரைன் கேவிட்டி. சென்டர்ல இருக்கிறது என்னது, சென்டர்ல இருக்கிறது யூட்டரைன் கேவிட்டி. சென்டர்ல இருக்கிறது யூட்டரைன் கேவிட்டி. அதுல என்ன இருக்கும், யூட்டரைன் கேவிட்டியில யூட்டரைன் ஃப்ளூயிட், யூட்டரைன் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இது என்னது, ஃபண்டஸ். இது என்னது, ஃபண்டஸ். அப்போ இது என்னது, லேட்ரல், லேட்ரல் வால் ஆஃப் யூட்ரஸ், லேட்ரல் வால் ஆஃப் uterus. Okay, lateral wall of uterus. Okay, now இந்த uterus எங்க ஜாயின் ஆகுது, இந்த uterus ஒரு fallopian tube ஒன்னு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்னது, யூட்ரஸ்ல இருந்து கனெக்ட் ஆகி என்ன வருது, ஒரு fallopian tube வருது. அந்த fallopian tubeக்கு கீழே finger like projections இருக்கு இல்லையா, finger like projections நம்ம கிட்ட இருக்கு. இந்த finger like projectionக்கு பேர் என்ன, fimbriae. What is this finger like projection called, fimbriae. So let's say if this is fallopian, okay, if this is fallopian tube அப்படினா இந்த fallopian tubeல கீழ இருக்கிற இந்த finger like projection, இந்த finger like projection, இதுக்கு பேரு fimbriae. இதுக்கு பேரு என்ன, இதுக்கு பேரு fimbriae. Now இங்க என்ன இருக்கு, ஒரு ஓவரி. ஓகே, சோ இதுதான் யூட்ரஸ் இங்க இருக்குன்னு வைங்க, திஸ் இஸ் யூட்ரஸ். நவ் இந்த fallopian டியூப்ல இங்க இருந்து, ஓகே, fallopian டியூப் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு isthmus. இந்த இடத்துல வைடா இருக்கிற இந்த ரீஜனுக்கு பேரு, இந்த இடத்துல வைடா இருக்கும், இப்படி இருக்காது. இந்த இடத்துல வைடா இருக்கிற இந்த ரீஜனுக்கு பேரு ஆம்பியூலா. அதுக்கப்புறம் இந்த வைடா இருக்கிற ரீஜன் இன்னும் கொஞ்சம் நான் வைடா வரைகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரீஜன், ஸோ இதுதான் ஆம்புலா. அதுக்கப்புறம் இந்த ரீஜன், ஸோ திஸ் இஸ் ஆம்புலா. அண்ட் இந்த ரீஜனுக்கு பேரு இன்ஃபண்டிபுலம், infundibulum. What is this, fimbriae. What is this, ovary.
ஓகே ஓவரி. ஆல் ரைட், சரி. அப்போ இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஓவரி. இதுதான் ஓவரி. இந்த ஓவரி யூட்ரஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். யூ சி திஸ் இஸ், யூ சி திஸ் இஸ் ஓவரி. இந்த ஓவரி என்ன இருக்கு? திஸ் இஸ், இது வரைக்கும் தான் ஓவரி. இந்த ஓவரி யூட்ரஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு with the help of what? You can see here, with the help of a tube called round ligament. What is this? Round ligament. இதுதான் அந்த round ligament நம்ம பத்தி பேசணும்ல, round ligament. Round ligament. Okay, and in the ovary, இந்த fallopian tube, இது எல்லாமே pelvic cavity ல attach ஆயிருக்கும் with the help of this ligament. தெரியுதா இந்த இடத்துல ligament? இந்த ligamentக்கு பேர் தான் broad ligament. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பெல்விக் கேவிட்டியில் அட்டாச் ஆயிருக்கும். இல்லைன்னா பெல்விக் கேவிட்டிக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகி கீழே விழுந்துரும் பெல்விக் கேவிட்டிக்குள்ள. ஸோ இது என்ன ஆகும்? பெல்விக் வால். ஸோ இதுதான் பெல்விக் கேவிட்டி அப்படின்னா, இதுதான் பெல்விக் வால் பின்னாடி இருக்கிறது அப்படின்னா, இதுதான் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர்னா எப்படி ஆயிருக்கு? அட்டாச் ஆயிருக்கா பின்னாடி வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஸ்ட்ரக்சர். பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது கூட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் என்னது? பிராட் லிகமெண்ட். லிகமெண்ட் கூட என்ன பண்ணிருக்குது? அப்படியே பெல்விக் கேவிட்டியோட பின்னாடி பேக் வால்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் தான் பிராட் லிகமெண்ட். கிளியர்? சேஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். இதுதான் ஃபீமேல் அனாட்டமி, பேசிக் அனாட்டமி. சரியா? இதுதான் பேசிக் ஃபீமேல் அனாட்டமி. கிளியர்? கிளியர்? எஸ், புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட், what is next? Next is gametogenesis. Next என்னது? gameto I'm sorry. Gametogenesis. ஸ்டார்ட் பண்ணலாமா? gametogenesis. gametogenesis. gametogenesisல ரெண்டு பார்ட் இருக்குன்னு ஆல்ரெடி படிச்சாச்சு. என்னது? ஒன்னு மேல் அண்ட் இன்னொன்னு ஃபீமேல். மேல் gametogenesisக்கு பேரு spermatogenesis. ஓகே, gametogenesisல ரெண்டு டைப் இருக்கு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுல மேல்ல நடக்கிற gametogenesis, மேல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ற, ஸ்பெர்ம் அப்படிங்கிற கேமீட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். என்னது? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஓகே, இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ரைட்? spermatogenesis. All right. Okay, spermatogenesis. Now, okay. Just a minute, just a minute.
All right, now spermatogenesis here. In this spermatogenesis, இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ல என்ன இருக்கு? மேல்ல ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் இருக்கா? சரி, ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமெட் ஸ்பெர்ம். நவ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். பேக்ரவுண்ட் தெரியாம எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது பியூபர்ட்டியில ஜென்ரலி என்ன ஆகும்? கேமெட் ஃபார்மேஷன். எவ்ரி ஃப்ரைடே டவுட் சால்விங் செஷன் உண்டா? இல்ல, இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஃப்ரைடே அப்படிங்கிறது கிடையாது, அது எப்போ வேணா இருக்கலாம். சரியா? பேஸ்ட் ஆன் யோர் டிமாண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, டவுட் வருது அப்படின்னா அது பண்ணிக்கலாம். பட் எவ்ரி ஃப்ரைடே இருக்குங்கிறது கிடையாது. பேஸ்ட் ஆன் யோர் டிமாண்ட். இது வந்து கட்டாயமானது கிடையாது. ஓகே, எப்போ வேணா இருக்கலாம். அப் டு யூ. சரியா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணா பண்ணிக்கலாம். சரியா? இட்ஸ் நாட் நெசசரி தட் ஃப்ரைடே தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, சப்போஸ் மேபி ஒரு வாரத்தில் நம்மளுக்கு டவுட்டே இல்லாமல் இருக்கலாம். இல்ல, அப்படி கூட இருக்கலாம்ல. எஸ், ஓகே. ஓகே, நாட் அ வாய்ஸா? கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? கேக்குதடா? சரி, ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ தெரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஆர் கேமெட்டோஜெனசிஸ் எது இருந்தாலும், ஓகே, ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஆர் கேமெட்டோஜெனசிஸ் எது இருந்தாலும், ஓகே, நம்ம என்னென்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம இந்த வரைக்கும் வஜைனா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இதெல்லாம் தெரியும் தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, எஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாமே இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஆகட்டும், ஊஜெனசிஸ் ஆகட்டும், இது எல்லாமே எப்போ நடக்கும்? பியூபர்ட்டி டைமில் நடக்கும். பியூபர்ட்டி. அப்போ பியூபர்ட்டியில் என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னது? இது நம்மளோட ஹைப்போதலாமஸ். லெட்ஸ் சே வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் யோர் ஹைப்போதலாமஸ். இது என்னது? பிட்யூட்ரி ஸ்டாக். இது என்னது? ஹைப்போதலாமஸ். சரி, இது என்னது? ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இது என்னது? போஸ்டீரியர் பிட்யூட்ரி. சரியா? ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்ரி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஹைப்போதலாமஸ். இது என்னது? திஸ் இஸ் ஹைப்போதலாமஸ். அதுக்கப்புறம் இது நம்மளோட ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்ரி. அதுக்கப்புறம் இது நம்மளோட பிளட் வெசல் உள்ள போகுது. சரியா? பிளட் வெசல் உள்ள போகுது. ஆல்ரைட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் நியூரான் என்ன பண்ணுது? ஒரு குரூப் ஆஃப் நியூரான் நம்ம இந்த பிட்யூட்ரி ஸ்டாக்குக்கு வருது. அங்க வந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது? அந்த ஹார்மோனுக்கு பேரு GnRH. தட் இஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GnRH? GnRHக்கு ஃபுல் ஃபார்ம் கொனாடோட்ராபிக் ரிலீசிங் கொனாடோட்ராபின்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. கொனாடோட்ராபின்ஸ் ரிலீசிங் ஹார்மோன். gonadotropins releasing hormone. ஓகே, gonadotropins releasing hormone. இது என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. எங்க? நம்மளோட இந்த பிட்யூட்ரி ஸ்டாக்ல. ஸோ அந்த பிளட் ஸ்ட்ரீம் வழியா அந்த ஹார்மோன் கீழே இறங்குது. ஓகே, கீழே வந்தோடனே அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த இடத்துல சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும். ஓகே, சின்ன செல்ஸ் இருக்கும். என்ன செல்ஸ்? அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? இந்த செல்ஸுக்கு பேரு வாட் இஸ் த நேம் ஆஃப் தி செல்ஸ்? gonadotrophs. இந்த செல்ஸுக்கு பேரு gonadotrophs. இந்த gonadotrophs இருக்கா? சரி, அப்போ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட gonadotrophs. இதுல இருக்கும் நியூக்ளியஸ் அண்ட் ஜீன்ஸ். நவ்
நம்மளோட GnRH இது மேல GnRH வந்து ஆக்ட் ஆகுது. ஏன்னா GnRH இஸ் a புரோட்டீன் ஹார்மோன். அதனால அதோட மெம்பரேன்ல வந்து இது பைண்ட் ஆகுது. மெம்பரேன்ல பைண்ட் ஆயிட்டு உள்ள இருந்து ஆக்டிவேஷன் பண்ணி இதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ண வைக்கும்? ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்? புரோட்டீன் ஹார்மோன்ஸ். அப்போ இந்த கொனாடோட்ரோபின்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணுது? இந்த கொனாடோட்ரோபின்ஸ், இந்த கொனாடோட்ராப்ஸ், ஓகே, கொனாடோட்ராப்ஸ் எங்க இருக்கு? ஆன்டீரியர் பிட்யூட்டரியில. இந்த கொனாடோட்ராப்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணுது? ரெண்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்? ஹார்மோன் நம்பர் 1 FSH and ஹார்மோன் நம்பர் 2 LH. FSH and LH. இது என்னது? follicle stimulating hormone. follicle stimulating hormone. So follicle stimulating hormone release பண்ணுது. இது என்னது? luteinizing hormone. So luteinizing hormone release பண்ணுது. okay, luteinizing hormone. இந்த ரெண்டும் சேர்ந்தா இதுக்கு பேர் தான் gonadotropins. இதுக்கு தான் என்னது? what is this? These are called gonadotropins. புரிஞ்சுதா? இந்த ரெண்டும் சேர்ந்து இதுக்கு பேர் என்னது? gonadotropins. ஆல் ரைட். ஸோ அதனால தான் இந்த ஹார்மோனுக்கு பேரு gonadotropins ரிலீஸ் பண்ற ஹார்மோன். gonadotropins ரிலீஸ் பண்ற ஹார்மோன். கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? yes or no? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க அப்புறம். பட் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க இப்போவே. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? yes or no? come on. கிளியரா இருக்கா? yes or no? come on. oh yes. all right. ஓகே, சரி. ஓகே, now in the gonadotropins FSH and LH, FSH and LH எங்க போய் ஆக்ட் ஆகும்? they will act on both male and female. மேல்ஸ்லயும் ஆக்ட் பண்ணும் அண்ட் ஃபீமேல்ஸ்லயும் இது அதோட எஃபெக்டை காட்டும். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலையுமே இது ஆக்ட் ஆகும். போத் மேல் அண்ட் ஃபீமேல். மேல்ஸ்ல எங்க ஆக்ட் ஆகும்? மேல்ஸ்ல this will go and act on gonads. மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலையுமே ஆக்ட் ஆகும். அண்ட் ரெண்டுலையுமே எங்க போய் ஆக்ட் ஆகும்? இந்த ரெண்டுலையுமே எங்க போய் ஆக்ட் ஆகும்? gonads. ரெண்டுலையுமே எங்க போய் ஆக்ட் ஆகும்? gonads. ரெண்டுலையுமே gonadsல போய் ஆக்ட் ஆகும். so male gonad என்னது? what is male gonad? male gonad is called testis and female gonad is called ovary. okay, male gonad is called testis and female gonad is called ovary. so இது மேல்ஸ்ல டெஸ்டிஸ்ல போய் ஆக்ட் ஆகும் அண்ட் ஃபீமேல்ஸ்ல ஓவரியில ஆக்ட் ஆகும். கிளியரா புரியுதா? எஸ். ஸோ ஓகே, கிளியர். டெஸ்டிஸ்ல செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் இதெல்லாமே நடக்கும். டெஸ்டிஸ்ல எனிவேஸ் இப்போ டெஸ்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்டிஸ்குள்ள நம்ம கிட்ட டெஸ்டிகுலர் லொபியூல் இருக்கும். டெஸ்டிகுலர் லொபியூல். ஸோ லெட்ஸ் சே இந்த டெஸ்டிகுலர் லொபியூல்ல இருந்து ஒரு டெஸ்டிகுலர் லொபியூலை நான் வெளியே எடுத்திருக்கேன். இந்த ஒரு டெஸ்டிகுலர் லொபியூலை நான் வெளியே எடுத்தா, ஓகே, ஒரு டெஸ்டிகுலர் லொபியூலை நான் வெளியே எடுத்திருக்கேன். ஒரு டெஸ்டிகுலர் லொபியூலை நான் வெளியே எடுத்தா இதுக்குள்ள நிறைய செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கா? லெட்ஸ் சே 2 செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்குன்னு வை. 2 செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கு. ஓகே, இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த செமினிஃபெரஸ் டிபியூலை நான் இந்த என்டையர் லொபியூலை நான் இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் நான் கட் பண்ணிட்டேன். ஆர் கட் பண்ண வேண்டாம், விடுங்க. சரி, இப்போ இந்த செமினிஃபெரஸ் டிபியூல் 2 செமினிஃபெரஸ் டிபியூலுக்கு இடையில ஒரு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல
இந்த testicular lobulesல இந்த seminiferous tubuleக்கு இடையில நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஏன்னா இந்த ரீஜியனுக்கு பேரு இன்டர்ஸ்டிஷியம். இதுக்கு பேர் என்ன? இன்டர்ஸ்டிஷியம். இன்டர்ஸ்டிஷியம். அண்ட் இங்க இருக்கிற இந்த செல்ஸுக்கு பேரு இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸ். Okay, interstitial cells or Leydig cells. Clear? Interstitial cells or Leydig cells. Clear ah புரிஞ்சிருச்சா? சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? What will happen next? What will happen next? What will happen next? Next. இந்த seminiferous tubule, இந்த seminiferous tubule நான் வெளியே எடுத்திருக்கேன். So let's say இதுதான் நம்மளோட seminiferous tubule. Highly coiled seminiferous tubule. So let's say highly coiled is the seminiferous tubule அப்படினா இப்போ நான் இத என்ன பண்ணிட்டேன், நான் சென்டர்ல ஒரு கட் பண்ணிட்டேன். இந்த இப்படி ஒரு கட் பண்ணி ஓகே நான் சைடுல இருந்து பார்க்கறேன். ஓகே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நான் சைடுல இருந்து பார்க்கறேன். சோ சைடுல இருந்து பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? சைடுல இருந்து பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட இப்படி தெரியுமா? So let's say here we have that seminiferous tubule. ஓகே இதுதான் நம்ம seminiferous tubule. இந்த seminiferous tubuleோட சைடுல என்ன இருக்கும்? ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? ஒன்னு சர்டோலி செல்ஸ். ஒன்னு என்னது? சர்டோலி செல்ஸ். இன்னொன்னு ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ். இன்னொன்னு என்னது? ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். நான் எழுதுறேன் பேரு, டோன்ட் வரி. ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்னு என்னது? ஒன் வில் பி சர்டோலி செல்ஸ். சர்டோலி செல்ஸ். சர்டோலி செல்ஸ்க்கு இன்னொரு பேரு testicular செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு நர்ஸ் செல்ஸ். ஆல்ரைட். ரெண்டாவது இருக்கிற இந்த இடத்துல ரெண்டாவது இருக்கிற செல்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மேல் ஜெர்ம் செல். மேல் ஜெர்ம் செல். ஆல்ரைட். மேல் ஜெர்ம் செல். கிளியர்? சோ நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளவு செல்ஸ் இருக்கு? 3. எவ்வளவு செல்ஸ் இருக்கு? 3. என்னது? நம்பர் 1 your interstitium, number 2 Sertoli cells, number 3 spermatogonial cells. 3 செல்ஸ் நமக்கு இங்க இருக்கு. சரியா? சரி. இப்போ நமக்கு என்ன பண்ணுது? 2 ஹார்மோன் இருக்கு, 3 செல்ஸ் இருக்கு, 2 ஹார்மோன் இருக்கு. என்னென்ன இருக்கு? 3 செல்ஸ் இருக்கு, 2 ஹார்மோன் இருக்கு. என்ன நடக்குது இந்த இடத்துல பாருங்க. இந்த ஆட்டத்தை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் FSH, இந்த follicle stimulating hormone என்ன பண்ணும்? They will act on Sertoli cells. They will act on what? Sertoli cells. So let's say நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு செல் இருக்கு. இந்த செல்ல நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த FSH இந்த Sertoli cells மேல ஆக்ட் பண்ண உடனே Sertoli cells என்ன பண்ணும்? They will make so many changes and அங்கிருந்து androgen binding protein release பண்ணும். Androgen binding protein. Androgen binding protein ABP release பண்ணும். ஓகே. NCERT-ல or உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கலாம்? மேபி ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல certain factor அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபேக்டர் இதுதான் androgen binding protein. அதுதான் அந்த certain factor. ஓகே. androgen binding protein. சரி, அது ரிலீஸ் பண்ணும். ரெண்டாவது LH. ரெண்டாவது என்னது? LH என்ன பண்ணும்? LH will act on Leydig cell. LH will act on Leydig cell. Leydig cell மேல ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட LH அப்படின்னா இதுல என்ன இருக்கும்? இதுல நம்மளோட ஜீன்ஸ் இருக்கும் obviously. இந்த LH என்ன பண்ணும்? They will act on this membrane because LH ஒரு protein membrane. They will act on this membrane and they will do so many changes and they will produce one enzyme. Enzyme ஒன்னு produce பண்ணும்.
ஓகே என்சைம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். What is the role of this enzyme? The role of this enzyme is to convert cholesterol என்ன பண்ணும், cholesterol convert பண்ணி androgen மாத்தும், androgen or let's say testosterone மாத்தும். இதுதான் இந்த என்சைமோட வேலை. கொலஸ்ட்ராலை ஆண்ட்ரோஜனாவோ இல்லை டெஸ்டோஸ்டரோனாவோ மாத்துது. ஸோ ரெண்டு ஹார்மோன் நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டு ஹார்மோன் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டு ஹார்மோன்ல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் பார்த்தோம். எஃப்எஸ்ஹெச் என்ன ஆகுது, சர்டோலி செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகி ஓகே அதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் அப்படிங்கிற ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன் லேடிக் செல், எல் ஃபார் லேடிக், எல் ஃபார் எல்ஹெச், சாரி எல் ஃபார் எல்ஹெச், எல் ஃபார் லேடிக். ஸோ எல்ஹெச் என்ன பண்ணுது, லேடிக் செல் மேலே ஆக்ட் ஆகி அங்கே ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை டெஸ்டோஸ்டிரோனா கன்வெர்ட் பண்ணும், ஒரு கொலஸ்ட்ராலை ஆண்ட்ரோஜனா கன்வெர்ட் பண்ணும். கிளியர் கிளியர். அப்போ நம்மளுக்கு ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் கிடைச்சிருச்சு, டெஸ்டோஸ்டிரோன் கிடைச்சிருச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஆண்ட்ரோஜன், ஓகே நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல ஏபிபி பிளஸ் டெஸ்டோஸ்டிரோன் ரெண்டுமே சேர்ந்து, ஓகே ரெண்டுமே சேர்ந்து ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் மேல ஆக்ட் ஆகி ஸ்பெர்மட்டோகோனியா அது மேல ஆக்ட் ஆகி ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பெர்மட்டோசோவா என்னாகும், ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடியூஸ் பண்ணும். Am I clear? Am I clear? Say yes or no? Am I clear? Yes? Am I clear? புரிஞ்சிருச்சா? Hi. It's a single enzyme of series of enzymes. Enzyme. Clear? என்சைம் லேம்ல தேவையில்லை, அவ்வளோலாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. நாட் ரிக்வயர்ட். என்சைம்ங்கிறது நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக. இது கூட நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பீங் ப்ரொடியூஸ்ட், சரியா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, நம்ம இங்கே டெஸ்டோஸ்டெரோன் ஃபார்ம் பண்ணுது, சரியா? என்னடா கண்ணா? சி என்சைமோட பேரெல்லாம் சொன்னா கொலஸ்ட்ரால் கிளீவிங் என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி? அது கூட நம்பர் கொடுத்துருக்காங்க, பேர் கிடையாது. CYP11 அந்த மாதிரி ஏதோ நம்பர் இருக்கு, அதனால தான் நான் என்சைம் அப்படின்னு சொன்னேன். கொலஸ்ட்ரால் கிளீவிங் என்சைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, CYP11A1 அந்த மாதிரி ஏதோ சம்திங் நேம் இருக்கு. ஓகே, நம்பர்ஸ் இருக்கு, அது கூட பேர், அது பேர் அவ்வளோ கிடையாது. பேருங்கிறது எக்ஸாக்ட் நம்ம பேர் கிடையாது. எஸ், கிளீவிங் என்சைம், அவ்வளோதான். ஓகே, கொலஸ்ட்ரால் கிளீவிங் என்சைம். ஆல்ரைட், okay, fine. So okay,
ஸோ இதுதான் நம்மளோட மேல்ஸ்ல நடக்கிற கேமிட்டோஜெனிசிஸோட என்டையர் ப்ராசஸ். ஓகே, என்டையர் ப்ராசஸ். பட் என்னடா லிவியாதன், என்னாச்சு? ஹாய் லிவியாதன், ஹாய் 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 ஹாய், குட் ஈவினிங். ஒன்றும் தப்பு கிடையாது. என்னடா ஆச்சு கண்ணா? லிவியாதன் இஸ் லைக் இஸ் அ ஃபீமேல். உங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, சாரி. எஸ், ஆல் ரைட், ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். பாஷினி, எஸ் பாஷினி பாஷினி பாஷினி, ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஃபீமேலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது சின்னதாக பார்த்துடலாம், ஷார்ட்டாக. ஓகே, ஏன்னா இட்ஸ் நாட் அ பிக் திங் விச் ஹேப்பன்ஸ். மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நம்ம பார்க்கலாம். ஓகே, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்க்கும்போது அடுத்த கிளாஸில், இன்னைக்கு இது கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம். ஓகே, நம்ம இன்னி கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை முடிச்சிருவோம். இட்ஸ் லைக் ஃபீமேல்ஸோடது நம்ம டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். இது நான் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம் கேமிட்டோஜெனிசிஸை. இப்போ ஒரு 5 minutesல நம்ம முடிச்சிடலாம் லெக்சர். சரியா? வில் ஃபினிஷ் திஸ் லெக்சர் இன் 5 minutes. ஓகே, நெக்ஸ்ட் 5 minutesல முடிச்சிடலாம். இது புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது ஸோ மேல் கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட செகண்ட் இது என்னது? ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன ஆகுது? இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது? ஸ்பெர்மட்டோகோனியா will undergo mitosis. They will undergo what? Mitosis. And they will produce primaries. என்னது? They will produce primary spermatocyte. Primary spermatocyte. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல ஒன்னு they will form again mitosis. ஒன்னு என்ன பண்ணும்? they will undergo mitosis and they will produce 2 more cells. இதுல என்ன ஆகுது? ரெண்டுமே 2n தான். இதுல ஒன்னு என்ன பண்ணும்? they will undergo mitosis and they will produce 2n. and இது என்ன undergo பண்ணும்? next மியோசிஸ் போகும். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற 2 ஆஃப்ஸ்பிரிங்ல, மைட்டோசிஸ் வழியா ப்ரொடியூஸ் ஆகிற 2 ஆஃப்ஸ்பிரிங்ல ஒரு ஆஃப்ஸ்பிரிங் மைட்டோசிஸ் பண்ணி அடுத்தடுத்த ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு ஆஃப்ஸ்பிரிங், that is the second one, they will undergo meiosis 1. And as a result என்ன ஆகும்? they will produce 2 offspring. but இதுல குரோமோசோம் நம்பர் குறைஞ்சிரும். குரோமோசோம் நம்பர் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். இதுதான் நம்மளோட செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். இதுதான் நம்மளோட செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்மளோட secondary spermatocyte, then in the secondary spermatocyte will undergo meiosis 2. என்ன பண்ணும்? இது meiosis 2 and they will produce 4. என்னது? they will produce 4 third floor. I'll finish this lecture in next 3 minutes. All right, I'll finish this lecture in next 3 minutes and we will continue the rest in the next class. Okay, third floor. Please come to third floor. All right, so this meiosis 2 and as a result meiosis 2 will produce என்ன ஆகும்? 4 haploid cells produce பண்ணும். and then this haploid cell will undergo என்னது? changes. This will undergo changes and they will produce spermatozoa. They will produce what? They will produce spermatozoa. They'll produce spermatozoa. They'll produce spermatozoa. அப்போ இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அப்போ இது என்னது?
spermatid. Spermatid will undergo changes. 5 minutes. நல்லா இருக்கண்டா கண்ணா. Single end means haploid. Okay, single end means haploid. So here this is diploid, this is diploid, this is also diploid, this is haploid, this is also haploid, this is also haploid, and this is also haploid. All right, now spermatid. Okay, then it is spermatid, and spermatid enago they will undergo changes. Spermatid will undergo changes and they will produce spermatozoa. And in the process of production of spermatozoa from the spermatid, it is called spermiogenesis. இதுக்கு பேர் என்ன? Spermiogenesis. Okay, this process is called what? Spermiogenesis. All right, சரி. அப்போ secondary spermatocyte, primary spermatocyte, okay, and spermatogonia. This entire process is called spermatogenesis. And இது எங்க நடக்கும்? Location என்ன? Seminiferous tubules. Seminiferous tubules. Clear? Clear? புரிஞ்சிருச்சா? Yes. Spermatogonia will undergo mitosis to produce primary spermatocyte. Primary spermatocyte will undergo meiosis 1 to perform secondary spermatocyte. Secondary spermatocyte will undergo meiosis 2 to perform spermatid. And spermatid இருந்து ஸ்பெர்மட்டோசோவா மாறிடும். இதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இது ஒரு செல் இருக்குன்னா செல்ல நியூக்ளியஸ் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன், கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே இருக்கும். எஸ், ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டோசோவா. ஓகே, இதெல்லாமே இருக்கும். அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் மாடிஃபை ஆகி அது ஸ்பெர்மோட ஷேப்ல கன்வெர்ட் ஆயிரும். அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். வாட் இஸ் தட் ப்ராசஸ் கால்ட்? அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். யூ கேன் see in the diagram, very very important, very very important for NEET examination. அதனால இத மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற பார்ட்ஸ் லேபிள் பண்ணி எக்ஸாம்ல வச்சுக்கோங்க. நீட் அண்ட் ஃபார் போர்ட்ஸ், போத் 12th போர்ட்ஸுக்கும் நீட்டுக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கௌப்பர்ஸ் கிளாண்ட், கௌப்பர்ஸ் கிளாண்ட் செக்ரீட்ஸ் மியூக்கஸ். கௌப்பர்ஸ் நான் சொல்றேன், அதை பத்தி நம்ம படிப்போம். சீமெனோட காம்போசிஷன், ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? see here, this is the seminiferous tubules. இங்க தான் என்ன ஆகுது? எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆயிட்டு லியூமன்ல ரிலீஸ் ஆயிரும். the process of release of the process of release of sperm into the lumen is called spermiation. Spermiation. அதுக்கு பேர் என்ன? Spermiation. So seminiferous tubule ஓட லைனிங் இது Sertoli cells, பக்கத்து பக்கத்துல இருக்க testicular cells, இது spermatogonial cells. Alright, இது எங்க ஆகுது? sperm produce ஆகுது and lumenல ரிலீஸ் ஆயிரும். and lumen வழியா travel ஆகி அடுத்தடுத்த பாட்டுக்கு போகும். சரியா? சரி. இது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
சரியா? introduction நம்ம பார்த்தாச்சு. introduction, then steps of reproduction, then male and female reproductive system, பார்த்தாச்சு. then gametogenesisல spermatogenesis பார்த்தாச்சு. மீதி எல்லாமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம். ஹைலைட்டட் பாயிண்டா சொல்றேன். நான் அடுத்த கிளாஸ்ல என்சிஆர்டி புக்கோட வரேன். நான் சொல்றேன். சரியா? அடுத்த கிளாஸ்ல என்சிஆர்டி புக்கோட வரேன். அண்ட் நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல நம்ம சாப்டர் முடிப்போம். ஸோ அடுத்த கிளாஸ்ல தான் இது எல்லாமே நடக்கும். அடுத்த கிளாஸ் 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஸோ வில் சி டு இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே. ஹோம்ஒர்க்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே, சலோ, that's all for today. See you all in the next class. Until then, please take care of yourself. Okay, see you all in the next class. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. Okay, but keep loving zoology and keep learning zoology. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். Thank you. Bye. Good night, everybody. See you.